அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக ரூசா 2.0 திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற தமிழ் அடிப்படை இலக்கண கூறுகள் என்னும் பொறுமையிலான இத்திறன் மேம்பாட்டு உள்ளக பயிற்சியினுடைய கிட்டத்தட்ட இன்றையோடு இந்த வகுப்பு நிறைவேறுகிறது. இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியினுடைய இறுதி நாள் பொழிவிற்கு நம்மோடு இணைந்துள்ள பேராசிரியர் முனைவர் குமார் அவர்களையும் பங்கேற்பாளராகிய மாணவர்களையும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வகுப்புகள் கிட்டத்தட்ட 2 வகுப்புகள் முன்னதாகவே இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கிட்டத்தட்ட முடிந்து மாணவர்களுக்கான எழுத்து தேர்வுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு விட்டது. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிற ஒரு பகுதி உண்டு. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தினால மாணவர்களை வெளியில கூட்டு போக முடியாத அரசினுடைய உத்தரவு அடிப்படையில அந்த தொழில்துறை சார்ந்த, அதாவது தொழில் அப்படிங்கிற அடிப்படையில சயின்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க ஃபேக்டரி போறது அந்த மாதிரி விசிட் போய் நம்ம வேலை பண்ண. ஆனா நம்ம மொழிப்புலத்துல இருந்து நம்ம போறதுனால இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட இன்றைய காலகட்டத்துல, நவீன காலகட்டத்துல கணினியோடு மொழியியலோடு சம்பந்தப்பட்ட அந்த அறிஞர் பெருமக்களை அழைத்து அவர்கள் செய்து வருகின்ற ஆய்வு, அதனுடைய செயலி தொடர்பான அந்த பொழிவை நடத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக உத்தரவின் அடிப்படையில கடந்த 2 வகுப்புலையும் பார்த்தோம். முதல் வகுப்புல நீச்சல்காரர் அவர்கள் இன்றைய காலகட்டத்துல தமிழ் மொழி மென்பொருள் சார்ந்த அந்த செயலிகளை நமக்கு அறிமுகம் செய்தார். நேற்று நடைபெற்ற அந்த பொழிவுல பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ அவர்கள் நம்ம தமிழ்ல பேச்சு தமிழிலும் எழுத்து தமிழிலும் நாம செய்கின்ற தவறுகளையும் அந்த தவறுகளை எவ்வாறு திருத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பொழிவை சிறப்பாக நமக்கு வழங்கினார். இதனுடைய இறுதிக்கட்ட நிகழ்வாக கணினியும் மொழி பயன்பாடும் என்னும் பொறுமையில இன்று நம்மோடு பொழிவாற்ற வந்துள்ள பேராசிரியர் முனைவர் குமார் அவர்கள் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையினுடைய பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையினுடைய முன்னாள் மாணவர். இவர் முன்னை தலைவரான பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களுடைய மேற்பார்வையில் கணினியும் மொழி பயன்பாடும் என்னும் பொறுமையில இவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை முடித்து கணினியினுடைய தாக்கம் மொழியில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய பெருந்தகை அவர்கள். பேராசிரியர் குமார் அவர்களை வருக வருக என அழைத்து இந்த அமர்வினை அவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பேராசிரியரும் கேக்குதா சார்? தொடங்கலாமா? கேக்குதா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குது, பண்ணுங்க. அன்பிற்கினிய பேராசிரியரும் நண்பருமான பேராசிரியர் கி சங்கரநாராயணன் அவர்களே, அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கேற்று பயிற்சியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சியாளர்களாகிய மாணவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தொழில்நுட்ப உலகில் கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் கணினி தொழில்நுட்பம். அறிவியல் யுகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை உருவாக்கினாலும் கணினியினுடைய வருகைக்கு பிறகு எல்லா துறைகளும் மிக வேகமாக வளர்ந்து வருவதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவியாகவும் இந்த கணினி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த பின்புலத்தில் கணினி என்கிற இந்த தொழில்நுட்பம் ஒரு மொழி சார்ந்த செயல்பாடுகளுக்கு எவ்வாறு பயன்படும், ஒரு மொழியை மையமாக கொண்ட கல்வி, ஆராய்ச்சி போன்ற தளங்களுக்கு இந்த கணினியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தான ஒரு பொது பொறுமையில் கணினியும் மொழி பயன்பாடும் என்னும் தலைப்பில் உங்களோடு உரையாடுவதற்காக இருக்கிறேன். ஆகவே கணினி என்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
மொழி செயற்பாடுகளை நாம் எவ்வாறு செய்யலாம், கணினி எவ்வாறு அதற்கு துணையாக இருக்கிறது என்பது குறித்து என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கின்றேன். உரையை தொடங்குவதற்கு முன்னர் என்னுடைய காட்சி திரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெரியுதா? தொடங்கலாம். தெரியும் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. கணினியும் மொழி பயன்பாடும் என்பது இன்றைக்கு நாம் முன்னிற்கக்கூடிய ஒரு பொது தலைப்பு. கணினி என்கிற இந்த கருவி ஆங்கிலம் அல்லாத பிற மொழி பயன்பாடுகளுக்கு எப்படி பயன்பட்டது என்பதே மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை. கணினி என்கிற இந்த கருவி ஆங்கில மொழி பயன்பாட்டுக்கு மட்டுமே உகந்ததாக இருந்த ஒன்றை உலகில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழிகாரர்கள் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தி கணினியில் எழுதவும் வாசிக்கவும், கணினியில் பலவிதமான ஆய்வுகளை நிகழ்த்துவதற்கும் மிக பெரும் ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். அவற்றினுடைய விளைவுதான் நாம் இன்றைக்கு கணினியில் தமிழை எழுதுகிறோம், தமிழுடைய செயற்பாடுகளை செய்கிறோம். கணினி தவிர கணினியோடு ஒத்த பல்வேறு தொழில்நுட்பங்களான புலனம், சமூக வலைத்தளங்கள் போன்ற பலவற்றிலும் தமிழ் பயன்பாடு மிகுந்திருப்பதற்கு காரணம் ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழிகளில் எல்லாம் கணினியை பயன்படுத்துவதற்கு செய்யப்பட்ட ஆய்வுகள். இவையெல்லாம் எளிமையாக கிடைத்து விட்டவை அல்ல. தொடக்க காலத்தில் கணினியில் தமிழை எழுதுவதற்கே பெரும் போராட்டங்களும் பெரும் சவால்களும் இருந்தன. இந்த பின்னணியில் கணினியில் தமிழ் எவ்வாறு பயணப்பட ஆரம்பித்தது என்பது தொடர்பான சில அடிப்படை தரவுகளை புரிந்து கொண்டு அதன் பின்னர் கணினியில் எப்படி சில மொழி பயன்பாடுகளை நாம் நிகழ்த்தலாம் என்பது குறித்து உரையாடலுக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழினுடைய தொன்மை எல்லோரும் அறிந்தது. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. நீண்ட நெடிய காலமாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வரக்கூடிய மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறது. உலகின் பல்வேறு நாடுகளில் பேசப்படும் மொழியாகவும் உள்ளது. செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும், தென்னிந்திய பகுதிகளில் பேசக்கூடிய திராவிட மொழிகளுடைய மூத்த மொழியாகவும் தமிழ் மொழி விளங்குகிறது. இப்படி தொன்மையான மரபை கொண்ட இந்த மொழியில் இலக்கண இலக்கியங்கள் ஒரு நீண்ட நெடிய மரபை கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். இந்த மொழியினுடைய பன்முகம் என்று நாம் பார்த்தால் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்றெல்லாம் பல்வேறு வகையான பன்முகங்களை இந்த மொழி கண்டிருக்கிறது. கணினியுடைய தோற்றம் என்பதை அது இன்றைய நாம் பயன்பாட்டுக்கு உரிய ஒரு வடிவமாக தொடக்க காலத்தில் உருவாக்கப்படவில்லை, அப்படியாகவும் இல்லை. கணினியினுடைய தோற்றமும் அது வளர்ச்சியும் இன்றைய உலகத்தை, பரந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தை ஒரு சிற்றூராக மாற்றிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு தொழில்நுட்பமாக இந்த கணினி இருக்கிறது. 1833 இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் பாப்பேஸ் என்பவர் தான் முதலாக கணினியை வடிவமைத்தார். இதனுடைய பயன்பாடு என்பது இன்றைய பொது பயன்பாட்டுக்குரிய வடிவம் அல்ல, அது வேறொரு
பயன்பாட்டுக்காக, குறிப்பாக அமெரிக்காவுடைய இராணுவ பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தொடக்க கால கணினி என்கிற ஒரு சிந்தனையும் வடிவமும் என்று சொல்லப்படுகிறது. 1833க்கு முன்னர் உருவாக்கப்பட்ட இந்த சிந்தனைகள் இந்த வடிவத்தில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு பிறகு 1980 காலப்பகுதிகளில் தான் கணினியில தமிழ் எழுத முடிந்தது. தொடக்க காலத்தில் ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதக்கூடிய பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வடிவமாக, ஒரு கருவியாகத்தான் இந்த கணினி உருவாக்கப்பட்டது. பின்னர் தான் பல்வேறு மொழி பேசுபவர்களும் அவரவர்கள் மொழிகளில் எழுதுவதற்கும் பிற வேலைகளை செய்வதற்கும் கணினியை பயன்படுத்த முனைகிறார்கள். அப்படி 1980 காலப்பகுதிகளில் கணினியில் தமிழ் எழுதப்பட ஆரம்பிக்கிறது. 1980களில் திரு அர்த்தனாரி என்பவர் தான் ஒரு எழுத்துருவை உருவாக்குகிறார். ஒரு மொழி எழுத வேண்டுமென்றால் வரி வடிவம், எழுத்து என்பது மிக முக்கியமானது. இப்போ கணினியில் எழுதத்தக்க வகையிலான வரி வடிவங்களை, எழுத்துருக்களை முதலில் உருவாக்குகிறார்கள். அதிலும் இன்றைக்கு நாம் காட்சி திரையில் பார்க்கக்கூடிய அல்லது நம் புலனத்தில் எழுதக்கூடிய, சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடிய எழுத்துருக்கள் எல்லாம், தமிழ் எழுத்துருக்கள் எல்லாம் யூனிகோட் என்னும் சொல்லக்கூடிய ஒரு வகையான எழுத்து வகை. இந்த எழுத்து வகை கூட தொடக்க காலத்தில் இல்லை. 1990களில் இணையதளங்களை முதலாக பயன்படுத்துபவர்கள் இன்றைக்கு பயன்படுத்துவது போல எளிமையாக பயன்படுத்திவிட முடியாது. ஒரு இணைய பக்கத்துக்கு போய் தமிழ்ல எளிமையாக வாசித்து விடவும் முடியாது. அப்பொழுது மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தது. அப்ப எழுத்துருக்கள்ல என்ன இருந்தது அப்படின்னா, டாம், டேப், டிஸ்கி என்னும் சொல்லக்கூடிய பல்வேறு வகையான எழுத்து முறைகளில் தொடக்கத்தில் எழுதி கொண்டிருந்த சூழலில் எல்லோரும் எளிமையாக பயன்படுத்தவும் வாசிக்கவும் உரிய ஒரு வடிவம் தேவைப்பட்டது. அதனுடைய விளைவுதான் இந்த யூனிகோட். இன்றைக்கு நீங்க சென்னையிலிருந்து ஒரு செய்தியை அல்லது ஒரு மின்னஞ்சலை எனக்கு தமிழில் அனுப்பினால் என்னால் எளிமையாக இங்கிருந்து படிக்க முடியும், வேறு நாடுகளில் இருந்தும் என்னால் வாசிக்க கூடும். ஆனா தொடக்க காலத்தில் அப்படி இயலாது. நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துருவையும் சேர்த்து அந்த மின்னஞ்சல் தகவலோடு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் தொடக்க காலத்தில் இருந்தது. இதெல்லாம் கணினியை பயன்படுத்துபவர்கள் எளிமையாக அறிந்திருக்கக்கூடும். அப்படி தொடக்க காலத்துல உருவான எழுத்துரு அப்படிங்கிறது, எழுத்து வடிவம் என்பது டேம்ங்கிறது. டேம்னா தமிழ் மோனோலிங்குவல் என்று அர்த்தம். ஒரு மொழி குறியீடு. சென்னை பல்கலைக்கழகம் என்று தட்டச்சு செய்யலாம் இந்த மாதிரியான எழுத்துருக்களை கொண்டு. நீங்க அதுக்கு அருகிலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் என்று ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்ய வேண்டும் என்றால் அந்த எழுத்துரு பயன்படாது. அப்ப இந்த சிக்கல்களை எதிர்கொண்ட காலத்துலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இருமொழி குறியீடுகள் உருவாக்குறாங்க. தமிழ் பைலிங்குவல் என்று எழுத்துருக்களை உருவாக்குகிறார். ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரே நேரத்தில் சிரமமின்றி எழுதுவதற்குரிய வகையிலான எழுத்துருக்கள் தான் டேப் எழுத்துருக்கள். தமிழ் பைலிங்குவல், இருமொழி குறியீடு என்று உருவானது. அதன் பிறகு இணையம் என்கிற ஒரு தொழில்நுட்பம் கிடைக்கப்பட்ட காலத்தில் மலேசியா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் இணையத்தில் தமிழை ஏற்ற முயற்சிக்கும் பொழுது இந்த முன்னர் உருவாக்கப்பட்ட டாம், டேப் போன்ற எழுத்துருக்கள் எளிமையாக பயன்படவில்லை. ஆக இணையத்தில் பயன்படத்தக்க வகையிலான ஒரு எழுத்துருவை உருவாக்க வேண்டும் என்று முயன்று உருவாக்கியதுதான் இந்த டிஸ்கி என்னும் எழுத்துரு. அதுவும் போதுமானதாக இல்லாத போதுதான் ஒரு பெரும் சிக்கல் ஆங்கிலம் தவிர்த்த பிற மொழி பயன்பாட்டாளர்களுக்கு எல்லாம் ஏற்பட்டது. சீனக்காரர்களுக்கு, எல்லா மொழியினருக்குமே அந்த சிக்கல் உருவானது. ஏன் வெவ்வேறு மொழி பேசுபவர்கள் வேற வேற எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும், ஒரே எழுத்துருவை பயன்படுத்தினால் என்ன என்று கருதியதன் விளைவு
இந்த யூனிகோடு என்னும் எழுத்துருக்கள் உருவாக்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் நாம் எல்லா விதமான தளங்களிலும் தமிழ், ஆங்கிலம் அல்லது தமிழ், தெலுங்கு, கன்னடம் அல்லது உலகத்தினுடைய வேற பிராந்திய மொழிகளை எல்லாம் எளிமையாக இந்த தொழில்நுட்பங்களில் பயன்படுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த யூனிகோடு என்னும் சொல்லக்கூடிய ஒருங்குறி என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துருக்களுடைய வருகை என்று பார்க்கிறோம். இதை பற்றி சொன்ன இதுக்கு பிறகுதான் ஒரு ஒருங்குறி அமைப்புகள் உருவாகி இதையெல்லாம் உருவாக்குகிறார். எழுத்துருக்களை உருவாக்கிய பிறகு கணினியில் முதலாக எழுதுவதற்கான ஒரு மென்பொருள் ஒன்று உருவாக வேண்டும், ஒரு தேவைப்பட்டது. எப்படி இன்றைக்கு நாம் தகவல்களை எழுதுவதற்கு பதிப்பிப்பதற்கு MS வேர்டு அப்படிங்கிறது ஒரு மென்பொருள் இருக்கிறதோ, அது போல நமக்கு தமிழில் எழுதுவதற்குரிய ஒரு மென்பொருள் தேவைப்பட்டது. இன்றைக்கு வேர்ட்லயே நம்ம ஆங்கிலத்திலையும் பிற மொழிகளையும் எழுத முடியும். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் இப்படி அல்ல. ஆக தமிழில் எழுதுவதற்குரிய மென்பொருள்கள் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த மென்பொருள்களை உருவாக்கியதில் மிக முக்கியம் ஆதமி என்னும் ஒரு மென்பொருள் உருவானது. 1984 கனடாவில் வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தான் இந்த மென்பொருளை தமிழில் எழுதக்கூடிய ஒரு மென்பொருளை தொடக்கத்தில் உருவாக்கினார். எழுத்துக்களை உள்ளீடு செய்வதற்கான விசைப்பலகை என்பதிலும் ஒரு பெரும் போராட்டங்கள் இருந்தது. ஆங்கிலம் தவிர்த்த எல்லா மொழிகளிலும் நான் சொல்லக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் சந்தித்தன. தமிழிலும் பல்வேறு வகையான ஆய்வுகளுக்கு பிறகுதான் விசைப்பலகைகள் எளிமையாக்கி கொடுத்தார்கள். கணினி தமிழ் மாநாடு தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் நடத்தப்பட்டன. அவற்றில் வந்த அறிஞர்கள் எல்லாம் கூடிதான் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். கணினியில் இருக்கக்கூடிய விசைப்பலகை என்பது பெரும்பாலும் ஆங்கில மொழிக்குரியது. தமிழ் எழுத்துருக்களை தமிழ் தட்டச்சு இயந்திரத்தின் விசைப்பலகையினை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டவை. இதை கொண்டுதான் பின்னாடி என்ன பண்றாங்க, தமிழில் எழுதுவதற்கான ஒரு உள்ளீடு செய்வதற்கான ஒரு விசைப்பலகையை உருவாக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி உருவாக்கப்பட்ட விசைப்பலகையில பலவிதமான விசைப்பலகைகள் தமிழ்ல இருக்கு. தொடக்கத்துல இருந்து தட்டச்சு செய்ய தெரிந்தவர்களுக்கு ஏற்ற வகையில ஒரு வகையான விசைப்பலகை, டைப்ரைட்டர் விசைப்பலகை என்றே இதுக்கு பெயர். நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க ஏ என்பதை பொத்தானை அழுத்தினோம்னா யா என்கிற எழுத்து கணினியில் தோன்றும். இது தட்டச்சு பலகையினுடைய மாதிரியில் உருவாக்கப்பட்ட கணினிக்கான விசைப்பலகை. பாமினி விசைப்பலகை, தமிழ் யூனிகோடு விசைப்பலகை, 99 விசைப்பலகை என்கிற விசைப்பலகை. இதுல ஏ என்பதை நீங்க அழுத்தினீங்கன்னா ஆ என்பது உருவாகும். இந்த விசைப்பலகையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரித்திருக்கிறது. எல்லோரும் தமிழ் 99 என்னும் விசைப்பலகையை பயன்படுத்தி கணினியில் தட்டச்சு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது 1999 சென்னையில் நடந்த கணினி தமிழ் மாநாட்டில் இந்த விசைப்பலகை அறிமுகம் செய்யப்பட்டது. ஆகவே தமிழ் 99 விசைப்பலகை என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார். தொடக்கத்துல நாம எழுதுவதற்கு இப்படி ஏராளமான விசைப்பலகைகள் கணினியில எழுதுவதற்காக உருவாக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்கள் இதை இன்னும் எளிமைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறது. நமக்கு இன்றைக்கு இணையத்துல கூகுள் டைப்ரைட்டர்ல நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் டைப்ரைட்டர்ல உட்பட வாய்ஸ் டைப்ரைட்டர் உட்பட பல வகையான விசைப்பலகைகள் கிடைக்குது. கணினியில தமிழ்ல தட்டச்சு செய்வதற்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மென்பொருள் இந்த NHM ரைட்டர் அப்படிங்கிறது. செல்பேசி போன்றவற்றில் இயக்குவதற்கு நமக்கு கூகுள் விசைப்பலகைகள் இருக்கு. பிற விசைப்பலகைகளும் நாம பயன்படுத்தலாம். தட்டச்சு செய்வதை எளிமைப்படுத்தி விரல் நுனியால் எழுதக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் கீபோர்ட்ஸ்
ஒன்றை உருவாக்குறாங்க. இது அடுத்த கட்ட தொழில்நுட்பத்துல நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய செல்பேசியிலேயோ அல்லது கணினி மடிக்கணினியிலேயோ விரல் நுனியால் எழுதலாம். நம்ம தட்டச்சு செய்ய வேண்டும், விரல்களை கொண்டு ஒவ்வொரு பொத்தான்களாக அழுத்த வேண்டும் என்றல்ல, விரல் நுனியால் கொண்டு கூட நாம் எழுதிவிட முடியும் என்கிற தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்தது. எழுதவும் வேண்டாம், குரல் பதிவின் வழியாகவே நாம் நினைக்கிற பதிவுகளை பதிவிட முடியும் என்கிற முறையும் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு கூகுள்லையோ வேற பிற வணிக தளங்கள்லையோ அல்லது ஒரு புலனத்திலேயோ வாட்ஸ்அப் போன்ற தளங்கள்லையோ நீங்க யாருக்காவது ஒரு தகவலை தட்டச்சு செய்து அனுப்ப வேண்டும் என்பதற்குரிய நடைமுறை இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொத்தானை அழித்து கொண்டு நீங்க பேசுனீங்கன்னா போதும், அது தானாக தட்டச்சு செய்து கொள்ளும். குரல் பதிவின் வழியாக எழுதக்கூடிய முறைகளை இன்றைய தொழில்நுட்பங்கள் கொடுத்திருக்கு. இது என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலம் அல்லாத பிற மொழிகளிலும் இயங்குகிறது அல்லவா, அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் மிக முக்கியமானது. அப்போ மொழியில எவ்வளவு ஆய்வுகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க. கடல்னு சொல்லலாம், காகம்னு சொல்லலாம், கங்கைன்னு சொல்லலாம். இந்த 3 சொல்லுலையும் ஒரு இடத்துல கா என்கிற எழுத்தை நம்ம எப்படி சொல்றோம், கான்னு சொல்றோம். கடல்னு சொல்லும் போது கான்னு சொல்றோம். கங்கைன்னு சொல்லும் போது கா சவுண்ட் சொல்றோம். க க நாட் க க என்று சொல்றோம். காகம், பகல், நகம் என்கிற இடங்கள்ல எல்லாம் இந்த கா என்கிற எழுத்தை எப்படி உச்சரிக்கிறோம், கா சவுண்ட் சொல்றோம். கா, காவும் இல்ல காவும் இல்ல, ஹா என்று சொல்றோம். ஒரே எழுத்து. ஒரு மொழி பயன்பாட்டுல பேசும்போது நம்ம என்ன விதமாக சொல்றோம் பாருங்க, 3 விதமான முறையில ஒரு சொல்ல ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம். காவுக்கும் அப்படி இருக்கு, சாவுக்கும் அப்படி இருக்கு, தாவுக்கும் அப்படி இருக்கு, பாவுக்கும் அப்படி இருக்கு. எழுத்து 1, 3 ஒலிகள் இருக்கும் மொழியில. படம் சொன்னீங்கன்னா பா, தம்பி சொன்னீங்கன்னா பா, சங்கம் அப்படின்னு சொன்னா ச, பஞ்சு என்று சொன்னா ஜ. அப்போ இவ்வளவு அடிப்படை விஷயங்களையும் கணினி புரிந்து கொண்டு, நீங்க சொல்லி பாருங்க, கடல்னு சொல்லி பாருங்க, கடல்லாம் தட்டச்சு பண்ணிக்கிறோம் அதுவா. தங்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க, கான்னு சொன்னாலும் கான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தட்டச்சு பண்ணிக்கொள்ளும். அப்ப இதுதான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு மொழிக்கும் என்று தனித்த சிறப்பு கூறுகள் இருக்கின்றன. அந்த சிறப்பு கூறுகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு தொழில்நுட்பம் உருவாகிறது என்பதைத்தான் நாம இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப தட்டச்சு செய்கிற முறையிலிருந்து குரல் வழியாக பதிவு செய்யக்கூடிய முறை வர நமக்கு உள்ளீடு செய்கிற முறையில உருவாயிருக்கு. பிறகு என்ற ஒண்ணு தொழில்நுட்பம் உருவாகுது அப்படின்னா மின்னஞ்சல் என்கிற ஒரு தொழில்நுட்பம் உருவாகுது. தொடக்க காலத்துல ஒரு எளிமையான ஒரு உரையாடல் மொழியில ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய மன்னன் இறந்த செய்தி அருகில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய மன்னனுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரிய வந்தது என்று சொல்லுவாங்க. அவ்வளவு தகவல் தொடர்புல அவ்வளவு இடைவெளி இருந்த காலகட்டம் இன்றைக்கு அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில இருப்பவரையும் ஒரு நொடி பொழுதுல நம்மளால தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் வழங்கவும் முடியும் என்கிற தொழில்நுட்பத்தை இந்த மின்னஞ்சல் நமக்கு கொடுத்திருக்கு. மின்னஞ்சல்கள் வழியாகவும் நாம என்ன செய்யறோம், இன்றைக்கு தகவல்களை ஆசிரியருக்கு அனுப்புறோம், ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தகவல்களை நாம பெறுகிறோம், அதுல தட்டச்சு செய்ய முடிகிறது என்றால் இதுவும் தொடக்க காலத்துல மிகப்பெரிய சவால்களுக்கு இடையே தான் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவு கொள்ளணும். பிறகு
இந்த இணைய யுகம் என்கிற இன்டர்நெட் ஈரா என்கிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் உருவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக உருவாங்க. இன்றைக்கு நாம் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு ஒரு தளத்துல நம்மளால பேசவும், உரையாடவும், வகுப்புகளை கவனிக்கவும் முடியுது அப்படின்னா, அது இணையத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வரம் என்றுதான் சொல்லலாம். அப்ப இணையத்திலையும் ஒரு குறிப்பிட்ட மொழி, குறிப்பாக தமிழ் மொழி எப்படி இயங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சவால்களுக்கு இடையே தான் இதெல்லாம் நடந்திருக்குது. இணையத்துல இன்றைக்கு உலகத்துல பல்வேறு மொழிகள் பேசப்படுது என்று நான் தொடக்கத்துல சொன்னேன். இணையத்தில் அதிகமாக புலங்குற மொழிகள்ல தமிழ் மொழி மிக முக்கியமான மொழியாக இருக்கிறது. எவ்வளவு எழுதி கொண்டிருக்கிறோம் நம்ம இணையத்துல. இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரனாக நம்ம பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் தொடக்கத்துல நான் கோவிந்தசாமி என்பவர் தான் 1995 இணையத்துல முதலாக தமிழை அதை சேர்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் கணினி என்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் தமிழ் எப்படி தொடக்க காலத்திலிருந்து மெல்ல 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 பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிய ஒரு பகுதி. இந்த கணினி தொழில்நுட்பங்களை கொண்டு நம்ம மொழி செயற்பாடுகளை என்ன செய்யலாம்? தினந்தோறும் நாம எழுதுறோம். ஏற்கனவே நடந்த வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். தவறு இல்லாம எழுதணும். ஒற்று போட வேண்டிய இடத்துல ஒற்று போடணும். நீக்க வேண்டிய இடத்துல நீக்கணும். சொற்களை பகுபத உறுப்பிலக்கணம் செய்யணும். ஆசிரியர் கேட்கிறாரு, நம்ம ஒரு பயிற்சி செய்து பார்க்கணும். ஒரு சொல்லுல என்னென்ன பகுபத உறுப்புகள் இருக்கு அப்படின்னு பிரிக்கணும். ஒரு வாக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த வாக்கியத்துல என்னென்ன கூறுகள் இருக்கு, எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படு பொருள். நான் புத்தகத்தை படித்தேன் என்பதை என்ன வாக்கியம்னு சொல்றது? அது சிம்பிள் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா? கணினி கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும். ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டோம்னா கணினி கண்டுபிடிக்கணும். ஒரு பெரிய ஒரு நாவலை அல்லது ஒரு சிறுகதையை கொடுக்கிறோம். கணினி என்ன பண்ணணும்? ஒரு பக்கமாக சுருக்கி தரணும். நமக்கு ஒரு ஒரு 5-10 பக்க சிறுகதைய ஒரு பக்கமாக சுருக்கணும். 10 பக்க சிறுகதையில ஒரு 4 கேள்விகளை எனக்கு எடுத்து தரணும். நான் ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறேன். கேள்விகளை எடுக்கிறதுக்கு எனக்கு கணினி உதவணும். கணினி ஒரு துணைவன் தானே நமக்கு. நம்ம வேலைகளை செய்யறதுக்கு கணினி நமக்கு ஒரு துணைவனாக இருக்கு. அப்போ நான் ஒரு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறேன். மாணவர்களுக்கு பாடத்தை நடத்துறேன். பாடத்தை நடத்துவதற்கு இது ஒரு துணை கருவியாக இருக்கும். வினாத்தாள்களை எடுக்கிறதுக்கு அதுவா வினாக்களை எடுத்து தரணும். இது எல்லாம் மொழி செயற்பாடுகள். இந்த மொழி செயற்பாடுகளுக்கு என்ன கருவிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதைத்தான் கருவின்னு சொல்றோம். மொழி கருவிகள் என்று சொல்றோம். மொழியை அடிப்படையாக கொண்ட வேலைகளான தேடுதல், பதிப்பித்தல், ஆய்வு செய்தல் போன்ற பணிகளை கணினியில் செய்வதற்கு பயன்படக்கூடிய கருவிகளே மொழி கருவிகள் என்று சொல்றோம். இப்போ ஆசிரியர் சொல்லிட்டார், நாளைக்கு எல்லாரும் தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரத்திலிருந்து ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தை குறித்து கணினியில தேடணும், தரவுகளை தேடணும். அப்ப தேடுபொறியில உள்ளீடு செய்ய தெரியணும். அது தேடுபொறி என்கிற கருவி நமக்கு உதவுது. எழுத்துக்களை தவறா தட்டச்சு செய்துட்டோம்னா அது திருத்தி தரணும்.
சொற்பிழை திருத்தி, சந்திப்பிழை திருத்தி, இது மாதிரியான சில வேலைகளை செய்து தரணும். ஏற்கனவே எழுதப்பட்ட உரைகளை ஒரு பக்கம் கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையை எனக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை, இதை எனக்கு ஒளி வடிவமாக மாத்தி கொடுத்துட்டா நான் எப்பயாவது தூங்கும் போதோ அல்லது பயணத்தின் போதோ கேட்டுக்குவேன். ஒரு நாவல் இருக்கு, என்னால் படிக்க முடியாது, புத்தகமும் கையில இல்லை. இந்த நாவல் முழுமையும் எனக்கு ஒளி வடிவமாக மாத்தி கொடுத்துட்டா என்னுடைய பயணத்தின் போது எப்போதாவது நான் என்னுடைய செல்பேசி வழியாக கேட்டுக்கொண்டே போகிறதுக்கான ஒரு கருவி வேணும். அந்த மாதிரி கருவி, எழுத்தை பேச்சாக மாற்றக்கூடிய கருவி, பேசுவதை எழுத்தாக மாற்றும் கருவி, ஒரு சொல்லுல இருக்கக்கூடிய உருவுகளை பிரிக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம் சொல்றாங்க இல்லையா? மரம், மரங்கள் என்று சொன்னோம்னா மரம் கூட்டல் கல் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. இதெல்லாம் தொடர் பகுப்பி, இது மாதிரியான இருக்கக்கூடியவற்றைத்தான் நாம கருவிகள் என்று சொல்றோம். இப்ப தேடுபொறி, இதை எல்லோரும் நாம பயன்படுத்தி இருக்கோம். கணினியில நமக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு நம்ம முதல்ல எங்க போறோம் அப்படின்னாக்க இந்த கூகுள் சர்ச்சுக்கு தான் போறோம். இதுல பல நெறிமுறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்க மையத்தினுடைய ரூசா அப்படின்னு நினைக்கிறேன், உங்க மையத்துக்கு நேரடியாக அந்த தளத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா பலரும் என்ன செய்வோம் அப்படின்னா உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய தளத்துக்கு போய் அங்கிருந்து இன்னொரு ஒரு வழியாகத்தான் நீங்க போகணும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நேரடியாக போகுவதற்கு தேடுவதற்குரிய வழிமுறைகள் எல்லாம் இந்த சர்ச் இன்ஜின்ல இருக்குது. அப்போ நமக்கு தேவையானதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று. இரண்டாவது, நம்மை போன்று தமிழ் மொழியில தேடுபவர்கள் தேடுபொறியில தமிழ்ல தட்டச்சு செய்யக்கூடிய அந்த முறையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தமிழ் தேடுபொறி ஒன்று, எழுத்துப்பிழை திருத்தி, இதெல்லாம் நம்ம நீச்சல்காரன் காமிச்சிருப்பார். அவருடைய கருவி எழுத்துக்களை திருத்தி தருவதற்கு பயன்படக்கூடிய கருவியை உருவாக்கியிருக்கார். சந்திப்பிழை திருத்தி, இது மிக முக்கியமான ஒரு வடிவம். நமக்கு தமிழ்ல ஒற்று மிகுந்து வரணும், மிகாம வரணும் என்பது மிகப்பெரிய முக்கியமான ஒரு இலக்கணமாக நமக்கு இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திப்பிழைகளை நீக்கி தரக்கூடிய ஒரு கருவியவும் நம்ம நீச்சல்காரன் உருவாக்கி இருக்கிறார். அது போன்ற ஒரு கருவி, இதெல்லாம் அவர் காமிச்சிருப்பார். நேரம் இருந்தால் இதை பார்க்கலாம். யாப்பறிவான், இது மிக முக்கியமான கருவியாக நான் பார்க்கிறேன். இதை பலரும் பயன்படுத்தியிருக்கலான்னு எனக்கு தெரியல. தமிழ் யாப்பை மிக எளிமையாக கற்றுக்கொள்வதற்கும் மரபு இலக்கணங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கவிதைகளை எழுதுவதற்குரிய பயிற்சியை பெறுவதற்கும் மரபிலக்கண இலக்கிய பாக்களில் இருக்கக்கூடிய பா வகைகளை எளிமையாக பிரித்து அறிவதற்கும் உதவக்கூடிய ஒரு கருவிதான் இந்த யாப்பறிவான் என்கிற அவலோகிதம் என்கிற ஒரு மென்பொருள். இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து, எழுதப்பட்ட உரையை பேச்சாக மாற்றி தரக்கூடிய கருவி. இது போன்ற கருவியும் நமக்கு இணையத்துல எளிமையாக கிடைக்குது. பேச்சை எழுத்தாக மாற்றக்கூடிய கருவிகள், நீங்க தட்டச்சு செய்து கொண்டிருக்கணும்னு தேவை கிடையாது. பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா போதும், தானாக இயந்திரம் எல்லாவற்றையும் தட்டச்சு செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அப்படி சில கருவிகள். இது தமிழ் மென்பொருள் என்கிற ஒரு கருவி. என்னுடைய பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் உருவாக்கிய ஒரு கருவி. தமிழக அரசாங்கம் இதை அங்கீகரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல பல வகையான மொழி கருவிகள் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பயன்படும், உங்களுக்கு படிப்பதற்கும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கருவியாக இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து, இயந்திர மொழிபெயர்ப்பு, கூகுள் டிரான்ஸ்லேஷன்,
நீங்க எழுதுற ஒரு கவிதையவோ ஒரு உரையவோ உலகத்தினுடைய எந்த மூலையிலையும் இருக்கக்கூடிய மொழிக்கும் நீங்க மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனா இது அவ்வளவு சரியாக இந்த மொழிபெயர்ப்பு நிகழுதா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம நினைப்பது போல மிகச்சரியாக செய்து தராது. அதுக்கு காரணம் அது மீது நடக்கப்படக்கூடிய ஆய்வுகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆய்வுகளை மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த கருவிகளை எல்லாம் நம்ம எளிமையாக முழுமையாக பயன்படுத்தத்தக்க வகையிலான கருவிகளாக மாற்றலாம். ஆனாலும் ஓரளவுக்கு நீங்க ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்படுவதற்கு பயன்படக்கூடிய நிறைய கருவிகள் இருக்கு. ரொம்ப அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கருவி வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது. இதுவரை கருவிகளை பத்தி பார்த்தோம். இந்த கருவிகள் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பிறகு கடைசியாக நம்ம பார்க்கலாம். அடுத்து இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா மொழி பயன்பாடுகள்ல தரவுதளங்களுடைய பயன்பாடு, டேட்டாபேஸ். தொல்காப்பியம் போன்ற இலக்கணங்களை படிக்கிறீங்க. தொல்காப்பியம் என்ன சொல்லுது? உதாரணத்துக்கு ஒன்றை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, தொல்காப்பிய சூத்திரங்களை பலரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சகர கிளவியும் அவற்றோரற்றே ஆ ஐ ஔ என்னும் மூன்றலங்கடையே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. என்ன சொல்றார் அப்படின்னா, தமிழில் சா சை சௌ என்னும் எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய சொற்கள் தமிழில் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இலக்கணத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா? நாளைக்கு நீங்க ஆசிரியரா போகக்கூடும், நீங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்பொழுது நமக்கு என்ன தரவுகளை பயன்படுத்தி இந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது? அப்ப இந்த இலக்கணத்திற்கு ஆதாரங்கள் என்ன இருக்கு, எந்த அடிப்படையில சொல்றாங்க என்பதையெல்லாம் மேலும் விளக்குவதற்கு பயன்படக்கூடியவைதான் இந்த தரவுதளங்கள், டேட்டாபேஸ் சொல்றாங்க. ஒரு சொல் சங்க இலக்கியத்துல, தொல்காப்பியத்திலோ, திருக்குறள்லையோ எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, என்ன பொருள்ல வந்திருக்கு, பயன்படுத்தி இருக்கிறாரு. திருவள்ளுவர் நட்பு என்னும் சொல்ல என்ன பொருள்ல கையாளுகிறார்? நட்பாராய்தல் என்னும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சங்க இலக்கியத்துல நட்பு என்கிற சொல்லு வருது. நாடனோடு நட்பே என்று சொல்றோம். அப்போ இந்த மொழியில பன்னெடுங்காலமாக இந்த வழக்கு இருக்கு, நட்புங்கிற சொல்லு இருக்கு. ஆனா எல்லா காலங்கள்லயும் ஒரே பொருள்ல ஆளப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல. சங்க இல காலத்துல நட்புனா அது வந்து ஒரு காதல் என்னும் பொருள் கூட ஒரு இடத்துல இருக்கு. இன்றைக்கு திருவள்ளுவர் நட்பு என்பது காதல்ங்கிற பொருள்ல ஆளப்படும். இலக்கியங்களை படிக்கிற நாம வந்து ஒரு இலக்கியத்துல சொல் வந்து என்ன பொருள்ல பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும், நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் சில ஆய்வு தளங்கள் பயன்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஆய்வு தளங்கள்ல ஒன்று இந்த சங்கம் கண்கார்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சங்க இலக்கிய தொடரடைவு. இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது மிக பயன்பாட்டுல நமக்கு ரொம்ப பெருந்துணையாக இருக்கக்கூடிய பயன்பாடுகள் எல்லாம். பாருங்க, கசடு என்கிற சொல் திருக்குறள்ல 3 இடத்துல வருது அப்படின்னு இந்த தரவு நமக்கு சொல்லுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறள்ல, குறள் 40ல 1வது வரியில இந்த சொல் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு போய் நம்ம திருக்குறள்ல போய் முழுமையும் படிச்சு நம்மளால எடுக்க முடியுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நொடி பொழுதுல நமக்கு கேட்கக்கூடிய தரவுகளை கொண்டு வந்து கொடுக்குது பாருங்க. இது கற்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் பயன்படக்கூடிய ஒரு தரவுதளம், மொழி தரவுதளங்கள் என்று பார்க்கணும். இது எப்படி இயங்குதுங்கிறதையும் பின்னாடி நம்ம பார்க்கணும். அதே போல செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், மத்திய நிறுவனம் ஒரு பெரும் தரவுதளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க.
இங்க வந்து நீங்க செவ்வி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய நூல்கள்ல எல்லாவற்றிலையும் ஒரு சொல் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்க எளிமையாக தேடி எடுத்துக்கொள்ளலாம். நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, நட்புங்கிற சொல்ல கொடுத்திருக்கிறேன். 3 விதமான பாடங்களை கொடுத்திருக்காங்க. பாடம்னா என்ன அப்படின்னா, மூலப்பாடம் அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில இருக்கிற வடிவம். சொற்களை பிரித்த பாடம் அப்படிங்கிறது அது சீர்பிரித்து எழுதின பாடம். அது நட்பின் பகையின் காதலின் சிறப்பின் என்று என்பத சீர்பிரிச்சிருக்காங்க பாருங்க. நட்பு கூட்டல் இன், நட்பின். இந்த இன்னு என்பதற்கு ஒரு பொருள் இருக்கு. நமக்கு இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. நட்பின் பகையின் காதலின் சிறப்பின் என்று. இப்ப 3 விதமான தரவுகளை உள்ளடக்கியிருக்கு. உதாரணத்துக்கு யாரேனும் ஒருத்தர் தொல்காப்பிய இடைச்சொற்கள் குறித்து நான் ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சி பண்ண போறேன், ஒரு எம்பில் தீசஸ் செய்ய போறேன், என்னுடைய எம்ஏ படிப்புல இப்படி ஒரு ஆராய்ச்சியை ஆய்வு கட்டுரை நான் எழுத போறேன். இன் என்னும் இடைச்சொல் சங்க இலக்கியங்கள்ல திருக்குறள்ல எப்படி பயன்பாட்டுல வருது இல்லையா? என்கிற இடைச்சொல் ஒரு எழுதலாம் யாராவது ஒருத்தர். நாடகமும் நடந்தது அப்படின்னா நாடகம் என்பது எச்ச உண்மை. கண்ணனும் ராமனும் வந்தார்கள் என்று சொன்னோம்னா அது எண்ணுமை. அப்ப நம்ம ஒரு இந்த என்கிற சொல், இன் என்கிற இடைச்சொற்கள் எல்லாம் இலக்கியத்துக்குள்ள ஒரு கவிதையில ஒரு உரைநடையில எப்படி ஆளப்படுது, பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத குறித்து ஒரு கட்டுரை எழுத போறேன், இல்ல ஒரு ஆராய்ச்சி செய்ய போறேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் நாம போய் சங்க இலக்கியத்தையோ தொல்காப்பியத்தையோ திருக்குறளையோ புத்தகங்களை எடுத்து வரிக்கு வரி படித்து கொண்டிருக்கணும் என்கிற அவசியம் இந்த தலைமுறைக்கு இல்லை. வையாபுரி பிள்ளை காலத்திலேயோ ஊவேசா காலத்திலேயோ இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருந்திருந்தா இன்னும் பெரிய தரவுகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு அப்படி இல்லை. நீங்க என்ன விரும்புறீங்க, இலக்கியத்துல எந்த சொல்ல பத்தி தேடுறீங்க, பெயர் சொற்களை மட்டும் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து தரும். வினை சொற்களை மட்டும் கொடுங்கன்னு கேட்டா எடுத்து தரும். எனக்கு செய்யப்படும் குன்றிய வினை என்ன இருக்குன்னு கேட்டா அது மட்டும் எடுத்து தரும். குறிப்பு வினைகள் என்னென்ன இருக்கு, இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போறேன், படிக்க போறேன்னா திருக்குறள்ல குறிப்பு வினை எங்கெங்கெல்லாம் வருது. இதுக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எதிர்கால ஆராய்ச்சி செய்யும் பொழுது கூட, அல்லது ஒரு ஆசிரியராகி நீங்க பிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது கூட இந்த புத்தகங்கள் கூட இல்லாம இந்த மாதிரியான தரவுதளங்களை அடிப்படையாக கொண்டே நீங்க என்ன சொல்லலாம், இந்த தொல்காப்பிய எழுத்து இலக்கணத்தையோ சொல்லிலக்கணத்தையோ பொருள் இலக்கணத்தையோ நீங்க எளிமையாக கற்பிக்கலாம், கற்கலாம். அவ்வளவு தரவுகளும் இன்னைக்கு கணினியில கொடுக்கப்பட்டிருக்கு என்பதற்கு தான் சொல்றேன். ஆக ஒரு பக்கம் கணினியில இருக்கக்கூடிய பயன்பாடுகள், இன்னொரு பக்கம் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய பயன்பாடுகள் என்றெல்லாம் சில பயன்பாடுகளை பார்க்க. இது இல்லாம இணைய பயன்பாடு, இணையத்தின் வழியாக வேற என்னென்ன தமிழ் பயன்பாடுகளை நம்ம செய்ய முடியும், என்னென்ன இணையத்தில் செயல்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நூலகம், முதல்ல நூலகம். மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கிய வடிவமானது நமக்கு வந்து நூலகம். நூல்கள் ரொம்ப முக்கியம். தொல்காப்பியம் படிக்கிறோம்னா தொல்காப்பியத்தினுடைய புத்தகத்தை இன்றைய தலைமுறை மாணவர்கள் நம்ம எங்கேயும் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லை. இணையத்துல நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இணையத்துல நீங்க திறந்தீங்கன்னா தொல்காப்பிய புத்தகம் கிடைக்கும், இளம்பூரணர் உரை கிடைக்கும், நச்சினார்க்கினியர் உரை கிடைக்கும், சேனாவரையர் உரை கிடைக்கும். எல்லா உரைகளையும் சேர்த்த
உரை கொத்து கிடைக்கும். நமக்கு எவ்வளவு உலகம் நமக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்களை வழியாக நமக்கு கொண்டு வந்து நம்மளுடைய தரவுகளை கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க. ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. பிரிட்டிஷ் நூலகத்தை கூட நீங்க உங்க வீட்டில இருந்து கொண்டு நீங்க அக்சஸ் பண்ண முடியும். வெவ்வேறு நூலகங்களை நம்ம வீட்டில இருந்து பார்க்க முடியும், பதிவிறக்கம் செய்து கொண்டு படிக்க முடியும். இவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்துல இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம் நாம. அப்ப இந்த தொழில்நுட்ப உலகத்துக்கு ஏற்ப நம்ம மொழியினுடைய வளத்தை மேம்படுத்தணும், அறிவு வளம்ங்கிறது பெருகணும். அப்ப மின் நூலகம் இந்த வாய்ப்புகளை தருது. ஏராளமான மின் நூலகங்கள், இலவச மின் நூலகங்கள் இணையத்துல இருக்கின்றன. தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய நூலகம் மிக முக்கியமான நூலகமாக பார்க்கிறோம். இந்த நூலகம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களையும் ஓலைச்சுவடிகளையும் அகராதிகளையும் இது மின்மயமாக்கப்பட்டு இலவசமாக வழங்குகிறது. நமக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குகிறார்கள். எந்த புத்தகம் வேணும் அத்தனை புத்தகங்களையும் நீங்க எளிமையாக படிக்க முடியும். புத்தகத்தை படிப்பது போலவே ஒவ்வொரு தாள்களாக பிரட்டி படிக்க முடியும். புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். எளிமையான வடிவங்களை கொண்ட ஒரு இணைய நூலகம் இந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய நூலகம். இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் முக்கியமாக நம்ம இந்த அரங்குகள் வழியாக நம்ம எதை பத்தி உரையாடி கொண்டிருக்கோம் அப்படின்னா, இது போன்ற ரிசோர்ஸ், ஏராளமான ரிசோர்ஸ் இணையத்துல இருக்குது. இதை கொண்டு நாம் கல்வியை மேம்படுத்திக் கொள்ளணும். நம்ம கற்றல் கற்பித்தலுக்கு இதையெல்லாம் பயன்படுத்தணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாம பேசணும். இந்த ஆட்சி இது ரொம்ப முக்கியமான ஒரு மத்திய நூலகம் அப்படிங்கிறது, டிஜிட்டல் நூலகம். இதுல நீங்க புத்தகங்கள் பெறலாம், ஒலி வடிவங்கள் சார்ந்த தொகுப்புகளை பெறலாம், ரொம்ப பழமையான ஆவணங்களை எல்லாம் கூட பெற முடியும் நமக்கு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு இணையதளமா பார்க்கணும். இது தமிழ் விக்கிபீடியா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸ். இதுல நாமளே சொந்தமாக எழுதலாம், கட்டுரைகளை நாமளே எழுதலாம், எழுதியதை நாமளே திருத்தலாம். இதில் எழுதப்படக்கூடியது எல்லாமே பெரிய தரவுதளமாக மாறணும். ஆகவே இது இலவசமாக நாம் எழுதி கொள்வதற்கும், கட்டுரைகளை பதிவு செய்வதற்கும், தரவுகளை தேடி ஏதாவது குறிப்பிட்ட செய்தியை தேடி எடுப்பதற்கும் பயன்படக்கூடிய ஒரு இணையதளம் தமிழ் விக்கிபீடியா அப்படிங்கிறது. பிளாக்கர்ஸ், அப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடும் நினைக்கிறேன். தொடக்க காலத்துல 2000 காலப்பகுதிகளில் இணையத்துல மிக பிரபலமாக இருந்த ஒரு வலைத்தளம். சொந்தமாக வலைப்பக்கங்களை வேண்டுவோர் அவர்களுடைய பெயர்கள்ல நீங்க உருவாக்கி கொள்ளலாம், இலவசமாக உருவாக்கி கொள்ள முடியும். பிளாக்கர்ஸ் ஆராய்ச்சி குறித்தோ, சமூகம் குறித்தோ, கவிதைகள் குறித்தோ, தனிப்பட்ட கதைகள் குறித்தோ எதை வேண்டுமானாலும் இதுல எழுதலாம். நீங்க அதற்கு இலவசமாக பயன்படக்கூடிய ஒரு வலைப்பூக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கு. நாம எளிமையாக உருவாக்கி கொண்டு இணையத்துல செயல்படலாம். இணைய பூக்கள் என்பதற்கும் பிளாக்கர்ஸ்க்கும் வெப்சைட்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணையதளம் என்பது பணம் கட்டி நாம இயக்கணும். இது நாம பணம் கட்ட தேவையில்லை. இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னா, நாம் இதன் வழியாக பணத்தை ஈட்ட முடியும். தொடர்ந்து நாம் எழுதுவதன் வழியாக, நம்ம வலைப்பக்கங்களை நிறைய பேர் பார்க்க வைப்பதன் வழியாக நமக்கு நிறைய பொருள், பணமும் இதிலிருந்து வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்கோர்ஸ் அறிவுமதி போன்றவர்கள் எல்லாம் இதுல நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் எழுதியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்தது மட்டும் கிடையாது. சமையல் போன்ற குறிப்புகளை கொண்டதோ அல்லது தெய்வங்களை பற்றியதோ, சிறு தெய்வங்களை பற்றியதோ, பண்பாடுகள் குறித்தோ நிறைய ஏராளமான வலைப்பக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கு. இது ஒரு பகுதி.
இது அல்லாது நமக்கு வந்து தமிழ் மொழி புலனத்துல ரொம்ப எளிமையாக செயல்படுது. முகநூல், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள்லையும் இந்த தமிழினுடைய பயன்பாடு மிகுதியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா யூடியூப்ல ஏராளமான வீடியோக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க இலக்கணத்தை படிக்கணுமா, இவ்வளவு எளிமையாக நமக்கு இலக்கணங்களை சொல்லி தர்றாங்க. டிஎன்பிசி போன்ற வேலை வாய்ப்புகளுக்கோ அல்லது வேற ஏதேனும் வந்து பயிற்சிகளுக்கோ நீங்க போறதுக்கு இன்றைக்கு எங்கேயும் நம்ம போக தேவையில்லை. கல்வி நிறுவனங்கள் போக கூட தேவையில்லை. நீங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து வீடியோக்கள் வழியாகவே எல்லாவற்றையும் படிக்க முடியும். யூஜிசி எக்ஸாம் எழுத முடியும். டிஎன்பிசிக்கான மெட்டீரியல் இருக்கு. யூடியூப்ங்கிறது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நமக்கு இருக்கு. உள்ள போனீங்கன்னா நமக்கு வந்து ஒற்றுமிகும் மிகா இடங்களுக்கு தொல்காப்பியம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப எளிமையாக சொல்லி தர்றாங்க. ஏராளமான இணைய பக்கங்கள் இவற்றில் எல்லாம் இருக்கின்றன. ஆக இது மட்டும் இல்லாம இன்றைக்கு புதிய தொழில்நுட்பம் ஒன்று இருக்கு, ஆப்ஸ் அப்படிங்கிறது. அப்ப கணினிக்கு பிறகு இன்னொரு உருவான இந்த கணினியில உடைய மாற்று வடிவங்களா தான் இன்றைக்கு நம்ம பார்க்குற ஸ்மார்ட் போன் எல்லாமே. இப்போ அதுல ஆப்ஸ்ல வந்து ஏராளமான தமிழ் சார்ந்த தளங்கள் இருக்குது. குறிப்பா சங்க இலக்கியத்துக்கெல்லாம் ஒரு ஆப்ஸ் இருக்குது. அகராதிக்கு என்று ஒரு தனியான ஒரு ஆப்ஸ், குறுஞ்செயலிகள் இருக்கின்றன. இப்படி தமிழ் மொழி தொடக்க காலத்தில் நான் சொன்னது போல தமிழில் எழுதுவதற்கென்றே பெரும் சவால்களை சந்தித்த ஒரு காலகட்டம். கணினியில தமிழ் எழுத்துருக்களை முதலாக வெளியேற்றுவது. அப்படியான காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு கணினி பல்வேறு தளங்கள்ல செயல்படத்தக்க வகையில செயல்படுது. இணையத்தின்ல நிறைய பயன்பாடுகள் இருக்குது. மொழி கருவிகளை கொண்டு நிறைய பயன்பாடுகளை செய்ய முடியும். இப்படி பல்வேறு பயன்பாடுகளுக்குரிய வடிவமாக இன்றைக்கு தமிழ் மொழி மாறி இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். என்னுடைய இந்த உரையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இதுல சில காட்சிகளை மட்டும் இதோடு காமித்து அதை மீண்டும் நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு இதை காமிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். நமக்கு நீச்சல்காரன் காமிச்சிருப்பார். எழுத்துக்களை திருத்துவதற்குரியது பார்த்தேன் அப்படின்னு தட்டச் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஆனா வந்து இதுல டன்னகரம் இருக்கு இல்லையா, ரன்னகரம் தான் இதுல வரணும். இதுல நம்ம திருத்துன்னு சொன்னோம்னாக்கா அது வந்து திருத்தி சரியான ஒரு வடிவத்தை அது கொடுக்குது. நமக்கு பார்த்தேன் என்று கொடுக்கும். சந்திப்பிள்ளை அப்போ சந்திப்பிள்ளை திருத்தியும் காமிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்த பையன் அப்படிங்கிறதுல ஒற்று மிகக்கூடாது. ஏன் மிகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். பெயரச்சத்துக்கு கூடு வரக்கூடிய பெயரோடு அது வந்து பெயரச்சத்தோடு ஒற்று மிகாது என்பது விதி. அதனால வந்த பையன் என்பதுல நம்ம ஒற்று போட்டு எழுதினோம்னா கணினி தானாகவே அது வந்த பையன் என்று திருத்தி கொடுத்துடும். இது மாதிரி நீங்க எந்த கோப்புகளை கொடுத்தாலும் எளிமையா திருத்தி கொடுக்கறதுக்கான கருவிகள் இருக்குது. அதுல ஒரு கருவி வந்து இது நாவி அப்படிங்கிறது. இன்னொரு கருவி நான் உங்களுக்கு சொன்ன அவலோகிதம் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தை யாப்பு வடிவத்தில் எழுதப்பட்ட கவிதைகளில் எல்லாவற்றையும் சீர்பிரித்து அறிவதற்கு பயன்படத்தக்க வகையில உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இது. உங்களுக்கு இப்போ பாருங்க, கொடுத்த உடனே ஒரு செகண்ட்ல அது கொடுத்துருது. இது என்னென்ன பாவகைகளாக பிரிச்சு அது கொடுக்குது நமக்கு. புளிமா, புளியங்காய், தேமா என்பதெல்லாம் அசை சீர் பிரிச்சு கொடுத்துருது. என்னென்ன தலை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இயற்சீர் வண்டலை, வெண்சிறு வண்டலை என்று கொடுத்தது. அடி பத்தி கேட்டோம்னாக்க அளவடி, சிந்தடி என்று தருது. இதுனா என்னங்கிறதுலாம் பின்னாடி நான் இதுல இருக்குது, காமிக்கிறேன். அப்போ ஒரு திருக்குறள்ல எழுத்துக்களை பத்தி கேட்டோம்னா அது எண்ணிக்கை கொடுத்துருது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, உயிரெழுத்து எத்தனை இருக்கு, மெய்யெழுத்து எத்தனை இருக்கு, உயிர்மெய் எழுத்து எத்தனை இருக்கு, ஒரு டேட்டா பேஸ். அசை, சீர், தலை எல்லாமே நமக்கு கொடுக்கும். அப்ப ரொம்ப எளிமையா ஒரு யாப்பை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு வடிவமாக
இது இருக்கு நமக்கு. பாருங்க, அசைனா என்ன? அசைனா பாருங்க, ரொம்ப எளிமையான ஒரு மொழியில எழுதி இருக்கிறாங்க பாருங்க, அதுல படிக்கிறதுக்கு வசதியா. இப்ப பாத்தீங்கன்னா 2 விதமான வாயசைப்பு இருக்குங்க. ஒண்ணு நேர் அசை, இன்னொன்னு நிறை அசை. நீங்க நேர் நிறைன்னு சொல்லி பார்த்தாலே உங்க வாய் 2 வேறு விதமாக அசைகிறத பார்க்கலாம். குறில் எழுத்து இல்ல நெடில் எழுத்து தனியா வந்தாலோ இல்ல ஒரு மெய்யெழுத்தோடு கூடி வந்தாலோ அது நேரசைங்க. அசையை பத்தி ரொம்ப எளிமையாக அவங்க சொல்லி தர்றாங்க. கா நேரசை, கா நேரசை, கட நிறையசை. அப்போ அசையை பத்தி ரொம்ப எளிமையா சொல்லி தர்றாங்க. சீர் பத்தி குறிப்புகளை பாருங்க சொல்லி தர்றாங்க. அடினா என்னங்கறத சொல்லி தர்றாங்க. தேமா புளிமான என்னன்னு சொல்லி தர்றாங்க பாருங்க. தேமான என்ன? ஒரே ஒரு எழுத்தை வச்சு நாம பாட்டு எழுத முடியுமோ? முடியாதுல்ல. பாட்டெழுத நிறைய எழுத்துக்கள் சேர்த்து எழுதணும். எழுத்துங்க சேர்ந்து வந்தா அதுக்கு பேரு அசை. அசைங்கிறது குத்துமதிப்பா சொல்லணும்னா நாம வாயசைக்கிறது. எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். வாயசைப்பு இல்லாம பாட முடியாது. நேர் இல்ல நிறைன்னு சொல்லி பாருங்க. வாய் ஒரு தடவை மட்டும் அசையும். நேர் ஒரு தடவை தான் அசையும். தேமா அல்லது புளிமான்னு சொல்லி பாருங்க, 2 தடவை அசையும். தேமா, தே மா 2 டயம் இருக்கு. புலி மா 2 டயம். அப்ப 2 முறை வர்றது தேமா புளிமா. தேமாங்கனி 3 டயம் வரும். வாய் மூடி திறக்கிறது தேமாங்கனி 3 முறை. கருவிலங்கிறது 4 முறை. ரொம்ப எளிமையாக நாம இந்த யாப்பை கற்பதற்கும் நாமளே சொந்தமாக ஒரு கவிதையை எழுதுவதற்கும் எழுதப்பட்ட ஒரு சங்க இலக்கிய பாட்டையோ தொல்காப்பிய சூத்திரத்தையோ திருக்குறளையோ செய்யுள் நடையில் எழுதப்பட்ட இந்த கவிதைகளை எல்லாம் என்ன பாவகையில இருக்கு, என்ன அசை இருக்கு, சீர் இருக்கு, அடி இருக்கு என்பதையெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லித்தரதுக்குரிய வடிவமாக இந்த அவலோகிதம் என்னும் மென்பொருள் இருக்கிறத பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எழுதப்பட்ட வடிவத்தை அது உரையாக மாற்றி தரக்கூடிய ஒரு வடிவம். ஒரு நாவல் இருக்கு, ஒரு சிறுகதை இருக்கு. இதை நாம வாசிக்க முடியல. குறிப்பாக பார்வை மாற்றுத்திறன் உடையவர்களுக்கு இது பெரும் சவால். அவங்களுக்கு ஒரு ரீடர் வேணும். அப்ப அவங்களுக்கு புத்தகங்களை எப்படி வாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வடிவங்கள். நீங்க ஒரு புத்தகத்தை, ஒரு முழுமையான புத்தகத்தை என்கிட்ட நாங்க அது மாதிரி சில முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. அச்சு வடிவத்தில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் வாய்ஸ் புக்கா மாத்திருக்கிறோம். தொல்காப்பியத்தை புறநானூறுல தொல்காப்பியம், நாவல்கள், குறிப்பிட்ட நாவல்கள் எல்லாம் மாற்றி வச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான பார்வை மாற்றுத்திறனுடைய மாணவர்களுக்கெல்லாம் பயன்படும். நமக்குமே டெக்ஸ்ட் புக்கை வாசிக்கிறத விட ஒலி வடிவத்தில் கேட்டுட்டு போயிடலாம். ரொம்ப எளிமையான வடிவங்களாக இருக்கணும். தொலைக்காட்சியில் கிரிக்கெட் போட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் போது இடையிடையே அதிகமான விளம்பரங்கள் வருவதை பார்க்க முடியும். அந்த விளம்பரங்கள் பெரும்பாலும் செல்பேசியில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய செயலிகளுக்கான விளம்பரங்களாக இருக்கின்றன. தொடுதிரை செல்பேசிகள் அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அதில் புது செயலிகள் அறிமுகப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செயலிகள் செல்பேசியோடு நின்று விடுவதில்லை. மாறாக அது நம் அறிவு தளத்திலும் உணர்வு தளத்திலும் பல்வேறு விதமான நேர்மறை, எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றன.
செல்பேசியில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய செயலிகளை புதிதாக உருவாக்குவதற்கு பிரத்யேக நிறுவனங்கள் வந்துவிட்டன. நுகர்வோரின் தேவைக்கேற்ப பல்வேறு வணிக நிறுவனங்களின் விற்பனையை துரிதப்படுத்துவதற்காகவும், நுணுக்கமான வகையில் நுகர்வோரின் தேவைகளை கண்டறிவதற்காகவும், அவற்றை பல்வேறு வகைகளில் நிறைவேற்றுவதற்காகவும் செல்பேசி செயலிகள் உருவாக்கப்படுகின்றன. இவை வணிக நிறுவனங்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் ஒரே நேரத்தில் பல்வேறு பயன்களை கொண்டு வருகின்றன. கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு உரையை ஒலி வடிவத்துல மாற்றிக்கொள்வதற்குரிய ஒரு இணையதளம். இது உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கேட்கறதுக்கு, நம்மளுமே படிக்கிறதுக்கு இதெல்லாம் எளிமையாக பயன்படுத்தலாம். இது நமக்கு பேசுறத அது எழுத்தாக மாத்தி தரக்கூடிய ஒரு உரை. வணக்கம். இப்ப நம்ம என்ன சொல்றோமா, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் என்ன சொல்றோமோ அதை எல்லாவற்றையும் அது மாற்றி தரக்கூடிய, எழுதி கொண்டே அது வாட்டில எழுதி கொண்டே போகும், திரும்ப திரும்ப எழுதி கொண்டே போகும். நாம தொடர்ந்து தட்டச்சு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது கூட மறுபடியும் எடுக்குது. இப்படி பலவேறு விதமாக பயன்படக்கூடிய இணையதளங்கள் இருக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான இணையதளம் என்று நான் சொன்ன தொடக்கத்துல. தொல்காப்பியத்தை நம்ம படிக்கிறோம். இப்ப தொல்காப்பியத்துல ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன். சா, சை, சௌ என்னும் எழுத்துக்கள்ல தமிழ்ல சொல் வராது என்று தொல்காப்பியம் சொல்லுது. ஆனா இங்க சகரம்ங்கிறதுக்கு பாருங்க, சகரத்துக்கு மட்டும் வருது. சா, சகரம், சகாரம் அப்படின்னு மட்டும் வருது. சகரத்துல வருது. தொல்காப்பியரே சொல்றாரு, எல்லா எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எப்பொழுது எனில் தன் பெயரை தானே சொல்லும் போது என்று சொல்றார். அது தவிர மற்ற இடங்கள்ல வராது. அப்ப தொல்காப்பியர் சொல்ற இலக்கணத்துக்கு உதாரணம் தொல்காப்பியத்திலே இருக்கு. சௌ என்கிற எழுத்துல ஒரு சொல்லு கூட தொல்காப்பியத்துல இல்ல. சை என்பதுல ஒரு சொல்லு கூட கிடையாது. தொல்காப்பியர் சொல்ற இலக்கணத்துக்கு தொல்காப்பியத்திலேயே உதாரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் பாருங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உடனே கிடைச்சு போயிடுது. அப்புறம் எந்த காலத்துல வருது, சங்க இலக்கியத்திலாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியத்துல சா என்கிற சொல்லுல வந்துருச்சு, சை என்கிற சொல்லும் வந்துருச்சு, சௌ என்கிற சொல்லு வரல. சை என்பதுல என்ன இருக்கு, சையம் என்கிற ஒரு சொல்லு பரிபாடல்ல இருக்கு. சா என்பதுல ஏராளமான சொற்கள் இருக்கு, சகடம் என்கிற சொல்லு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு இலக்கணத்தை படிக்கிறோம். அந்த இலக்கணத்துக்கு பொருத்தமான தரவு எதுல இருக்கணும், இலக்கியத்துல தானே இருக்கணும். இப்ப இலக்கியத்துல போய் தேடி பார்க்கணும். இலக்கியத்தை படிச்சுட்டு இலக்கண தரவுல போய் பார்க்கணும். அப்ப சங்க இலக்கிய பாட்டை முழுசும் உண்மை ஒன்னா நம்ம படிச்சுட்டு வரிக்கு வரி கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு பயன்படக்கூடிய ஒரு தரவுதள தான் இது. ஒவ்வொன்றையும் நம்ம இங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப சங்க காலத்தில் தமிழ் மொழி எப்படி இருந்தது என்பதற்குரிய உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். திருக்குறள்ல எப்படி வந்திருக்கு பாருங்க. திருக்குறள்ல கூட ஒரு சொல்லு கூட சையிலேயே சவுலையே இல்லை. சா என்கிற எழுத்துல ஒரு சொல்லு இருக்கு. சமன், சலம் என்ற சொல்லலாம் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனா சை, சௌ என்கிற எழுத்துல வரக்கூடிய ஒரு சொல்லு கூட தொல்காப்பிய திருக்குறள்லயே இல்லை. ஆக நான் இந்த தரவுகள் எதுக்கு பயன்படுதுனாக்க, நீங்க ஒரு கட்டத்துல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத போறீங்க, ஒரு எம்பில் தீசஸ் எழுத போறீங்க, ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி செய்ய போறீங்க, அல்லது நாளைக்கு ஒரு ஆசிரியரா போய் இந்த எழுத்திலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பொழுது இந்த தரவுகளை எல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த இலக்கியத்திலையும் வரல என்பதை காமிக்கிறதுக்குரிய ஒரு பெரிய தரவுதளம் அப்படியாக கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த சங்க கண்கார்டன்ஸ் என்பதையும். இங்கே ஏற்கனவே நான் சொன்ன இந்த நட்பு, எழுத்துங்கிற ஒரு சொல்லிடுங்க, செவ்விலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. தொல்காப்பியத்தில் இருக்கு. எழுத்துங்கிற சொல்லு எங்க வருது, இலக்கியத்துல 3, 4, 2 இடத்துல வருது இலக்கியத்துல. மற்ற எல்லாம் இலக்கணம்.
இலக்கியத்துல எழுத்து என்கிற சொல்லு வந்து ஐங்குறுநூற்றுல 352வது கவிதையில 2வது வரியில வந்திருக்கு. அகநானூறு 53வது கவிதையில 11வது இடத்துல வந்திருக்கு. இவ்வளவு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சொல் இந்த இலக்கியத்துல எல்லாம் எங்கெங்க வருதுங்கிறத நம்ம எடுத்து தர்றது இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு வேலை நமக்கு. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தரவுதளங்கள் நமக்கு செஞ்சு தர்றத பார்க்க முடியும். இது ஒண்ணு. ஏற்கனவே இந்த நூலகத்தை பத்தி சொன்னேன் உங்களுக்கு. நூலகம், இந்த இணைய கல்வி நூலகம் மிக முக்கியமான ஒரு நூலகமாக பார்க்கிறோம். இங்க நிகண்டுகள் இருக்கு, அகராதிகள் இருக்கு, கலைச்சொற்கள் இருக்கு, கலைக்களஞ்சியம் இருக்கு, ஏராளமான நூல்களை வச்சிருக்கிறாங்க. இப்ப இங்க நூல்களுக்குள்ள நீங்க சங்க இலக்கியம் அப்படின்னு போனீங்கன்னா 10 பாட்டு, 8 தொகை, குறுந்தொகை அப்படின்னு நம்ம ஒரு நூலை மட்டும் எடுத்துக்கொண்டோம்னா கூட அதுல தேடுவதற்கு எளிமையான வடிவத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு வந்து 33வது பாட்டு வேணும் அப்படின்னா ரொம்ப எளிமை. 33வது பாட்டை இந்த கணினி வந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். முப்பத்தி பாட்டு, அதுக்கு உரை வேணும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பொருள் கிடைக்கும். இது ஒரு வடிவமாக நமக்கு வச்சிருக்கிறோம். இதுல என்னென்ன மரங்கள் இருக்கு, என்னென்ன செடிகள் இருக்கு, குறுந்தொகை பாட்டுல என்னென்ன மலர்கள்லாம் இருக்கு, ஆம்பல் என்ன மலர் வரக்கூடிய கவிதை எங்கெங்கெல்லாம் இருக்கு குறுந்தொகையில. பாருங்க, ஆம்பல் வந்து இந்த கவிதைகள் எல்லாவற்றிலையும் ஆம்பல்ங்கிற சொல்லு பயன்பாட்டுல வந்து எவ்வளவு எளிமை. சங்க இலக்கியத்தையோ தொல்காப்பியத்தையோ நம்ம படிக்கும்போது இப்படியெல்லாம் தேவையான பொருண்மைகள் எல்லாம் தேடி தேடி கொடுப்பதற்குரிய வடிவங்களை கணினியில இருக்கு. ஆகவே தான் நம்ம செவ்விலக்கியங்களை இலக்கியங்களை படிக்கும்போதும் சரி, மொழியை பயில்வதும் போதும் சரி, இந்த தொழில்நுட்பங்களின் துணையோடு படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெறும் புத்தகங்களை வைத்து படித்தோம்னாக்கா அது ஒரு வகையான ஒரு அறிவு மரபை நமக்கு கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள், கணினி தொழில்நுட்பம் என்பது மொழி கல்விக்கு, இலக்கிய கல்விக்கு மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வடிவங்கள்ல இந்த தளத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. ஓலைச்சுவடிகள் வச்சிருக்காங்க, சுவடி காட்சியகம் பாருங்க, பழங்காலத்து சுவடிகளை எல்லாத்தையும் அவங்க வந்து ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. இலக்கணத்துக்குரிய சுவடி, தொல்காப்பியத்தினுடைய ஓலைச்சுவடி, ஒரு 2 நிமிடத்துல நிறைவு செய்கிறார். சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொல்காப்பியத்தினுடைய சுவடி, நச்சினார்க்கணியர் மூலம் மட்டும் வேணும்னா மூலம், நச்சினார்க்கணியர் உரைனா உரை, இளம்பூரண உரைனா உரை. இதுல மிகுதியாக இந்த தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பதனால நான் சொல்றேன். நான் ஒரு சூத்திரம் சொன்னேன். சகரக்கிளவியும் அவற்றோரற்றே ஆ ஐ அவ் என்னும் மூன்றலங்கடையேன்னு ஒரு சூத்திரம். பேராசிரியர் வி.ஐ. சுப்பிரமணியன் அவர்களுடைய ISTL பள்ளியிலிருந்து வெளியிட்ட ஒரு தொல்காப்பிய பதிப்புல தொல்காப்பியர் இப்படி எழுதல, பாவாணர் ஒரு உரை எழுதுறார், ஒரு பதிப்பு செய்கிறார். பாவாணர் உரையா இல்ல வேற ஒரு உரைன்னு நினைவில் இல்லை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாடம் இல்லை, சகரக்கிளவியும் அவற்றோரற்றே அவை, ஆ ஐ என்பது அவை, அவ் என்னும் ஒன்றலங்கடையே என்று சொல்றாங்க. அதாவது தொல்காப்பியர் காலம் தொட்டு தமிழ் மொழியில சவ் என்னும் எழுத்துல தொடங்குற சொல்லுதான் இந்த மொழியில வராத தவிர சை என்று வரும், சைவம், சா சகடம், சா என்பதிலையும் சை என்பதிலையும் வரும், சவ் என்னும் எழுத்துலதான் வராது என்று சொல்றாங்க. அப்ப இந்த வேறுபட்ட பாடங்களை நம்ம படிக்கிறோம். உண்மையில ஓலைச்சுவடியில் எப்படி இருந்திருக்க கூடும்? ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, நம்ம போய் பார்க்கணும், சுவடி எடுத்து படிச்சு பார்க்கணும். சுவடியில எப்படி எழுதியிருப்பாங்க இந்த சூத்திரங்களை?
போய் பார்க்கலாம். நம்மெல்லாம் படிப்பதற்கு, இந்த தலைமுறை பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ணி இதெல்லாம் கணினியில வச்சிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கும் சொல்லணும் நாம. இப்ப மூலம், தொல்காப்பியத்தினுடைய மூலம். ஏதோ ஒண்ணு கொடுப்போம், ஒரு மாதிரிக்கு ஒண்ணு கொடுக்கலாம். இங்க பாருங்க, ஒரு ஏடு, இது ஒரு ஏடு. இதெல்லாம் இவ்வளவு எளிமையாக வாசிக்க முடியாது. இப்படி ஓலையில எழுதப்பட்ட இந்த தொல்காப்பிய சூத்திரம் தான் இன்றைக்கு நாம வாசிக்கக்கூடிய வடிவத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இடைக்காலகட்ட உரையாசிரியர்கள், பதிப்பாசிரியர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தக்க வகையில இந்த சூத்திரங்களை எல்லாம் சீர்பிரித்து எளிமையாக்கி அதுக்கு விளக்க குறிப்புகளை எல்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். தொடக்க காலத்துல எப்படி இருந்தது என்பதை எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு பெரும் ஆவணங்கள் நமக்கு இங்க இருக்கு, இந்த நூலகத்துல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, நிறைய சுவடிகள் மட்டுமல்ல, அகராதிகளை கொண்டு கொடுக்குறாங்க. நிறைய ஏகப்பட்ட அகராதிகளை வச்சிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேரகராதி உட்பட பல்வேறு அகராதிகளை கொடுத்திருக்கிறார். சங்க இலக்கியத்துல வரக்கூடிய சொற்களுக்கு உரிய அகராதிகள், ஏராளமான அகராதிகளை கொடுத்திருக்காங்க. நிகண்டு என்கிற ஒரு மரபை கொடுத்திருக்காங்க. அகராதிகளுக்கு முந்தைய வடிவம் நிகண்டு வடிவம். நமக்கு செய்யுள் நடையில எழுதப்பட்டது திவாகர நிகண்டு. அது ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னு சொல்லுது. இப்படி நம்மளுடைய மொழியில் காணக்கூடிய எல்லா வகையான தரவுதளங்களையும் மின்மயமாக்கப்பட்டு நமக்கு வழங்குற ஒரு முறைகளை எல்லாம் இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு வாய்ப்பாக கிடைக்குது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விக்கிபீடியா ஏராளமான பக்கங்கள், எவ்வளவு செய்திகள் இதுல குமிஞ்சு கிடக்கு. நீங்க எதை வேணும்னாலும் எடுக்கலாம். நீங்க ஒரு கட்டுரை எழுதணுமா, அந்த கட்டுரைக்கான அடிப்படை தரவுகளை நம்ம சேகரிக்கணும் இல்லையா? நாளைக்கு ஆசிரியர் பேராசிரியர் சங்கரநாராயணன் ஐயா வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு தலைப்புல கட்டுரை எழுதுங்க, ஒரு அசைன்மெண்ட் எழுதுன்னு சொல்றாங்க. அடிப்படை தரவுகளை சேகரிக்கணும் இல்லையா? அடிப்படை தரவுகளை சேகரிக்கிறதுக்கு இது போல தளங்கள் உங்களுக்கு ஏராளமான தரவுகளை கொடுக்குது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, முதல் பக்கமே வந்து விக்கிபீடியால இருக்கிற தரவை தான் கொண்டு வந்து காமிக்கும். அவ்வளவு தரவுகள் இதுக்குள்ள இருக்குது. ஏறுதழுவுதல் இதை பத்தி ஒரு கட்டுரை எழுத சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்கங்கள், அவ்வளவு செய்திகள் இருக்கு. அதோடு இல்ல, இது வந்து கடைசியாக இந்த தொழில்நுட்பம் நமக்கு ஈடிப்ட்ல காணொலிகளாக நிறைய ஏராளமான காட்சிகள் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இந்த இது போன்று நாம் மொழியை படிக்கிறதுக்கும் இலக்கியத்தை படிக்கிறதுக்கும் ஏராளமான காணொலிகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க சங்க இலக்கிய ஒரு பாட்டை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டையே ஒரு வீடியோவா மாத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடக பாங்குல சொல்லித்தர்றாங்க. எளிமையாக நீங்க உங்க மாணவர்களுக்கோ அல்லது நீங்களோ அல்லது பிறருக்கோ ஒரு சங்க இலக்கிய கவிதையை ரொம்ப எளிமையாக நீங்க சொல்ல முடியும். ஒரு சினிமா போல ஒரு உரையை, ஒரு நாவலை சினிமாவாக மாத்தினா எப்படி மாத்தலாம், அது மாதிரி ஒரு சங்க பாட்டை எடுத்துக்கொண்டு அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, காணொலி ஆக்கியிருக்கிறாங்க. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துல அப்படி ஏராளமான பாடல்களுக்கு
அவங்க வந்து ஒரு காணொளி வடிவம் செய்திருக்கிறாங்க. நாடக பாங்கிலான ஒரு வடிவம். சங்க இலக்கியம் முதற்கொண்டு இலக்கணங்கள் எல்லாவற்றையும் நம்ம படிப்பதற்குரிய தளங்கள் இன்றைக்கு தமிழ்ல இருக்குது. குறிப்பாக இந்த யூடியூப் வந்து நிறைய வகையான தரவுகளை கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். உலகம் முழுவதும் உருவான எண்ணற்ற தொழில்நுட்ப கருவிகள் உருவாகி இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமான கருவியாகவும் எல்லா துறைகளையும் சென்றடைந்த ஒரு கருவியாகவும் நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா கணினி தொழில்நுட்பத்தை தான் பார்க்கிறோம். இந்த கணினி என்கிற தொழில்நுட்பம் ஒரு மொழி செயற்பாடுகளை, ஒரு மொழி பேசுபவர்களுக்கு எப்படி பயன்படும் என்பதுல எவ்வளவு சவால்கள் இருந்தது. தொடக்கத்துல எழுதுவதற்கும் உள்ளீடு செய்வதற்கும் எவ்வளவு சவால்கள் இருந்தது அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்தியை நான் தொடக்கத்துல சொன்னேன். அதனை தொடர்ந்து அதுல என்னென்ன மாதிரியான கருவிகள் இருக்கின்றன, சொற்களை பிரிப்பதற்கு, வாக்கியங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு, ஒற்று மிகா இடங்களை இனம் காண்பதற்கு நிறைய கருவிகள் இருப்பதை எல்லாம் பற்றி பேசணும். இணையதளங்கள்ல என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, பயன்பாடுகளை செய்ய முடியும் சொன்ன. தரவுதளங்கள் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்ல ஆராய்ச்சி பண்பவர்களுக்கு, கட்டுரை எழுதுபவர்களுக்கு, இதை பயிற்றுவிப்பவர்களுக்கு, பயில்பவர்களுக்கு ஏராளமான ஆய்வு தரவுதளங்கள் இருக்கிறது என்று சொன்ன. இணைய பயன்பாட்டில் தமிழ் எப்படி செயல்படுது என்பது வரை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படி நமக்கு கணினியில் மொழி பயன்பாட்டில் குறிப்பாக தமிழ் மொழியினுடைய பயன்பாடு மிகுந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு பெரும் வரமாக இதை நாம் பார்க்கலாம். இந்த தொழில்நுட்பங்களை கைக்கொண்டு தமிழ் மொழி இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது உங்களை போன்ற இளந்தலைமுறை அல்லது உங்களை போன்ற நம்மை போன்ற எல்லோருடைய கையிலும் அது இருக்கின்றது. அதை உணர்ந்து நாம் மொழியினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நாம் செயல்பட வேண்டும் என்கிற என்னுடைய ஆவாவை வெளிப்படுத்தி இந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் சங்கரநாராயணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இத்தனை நேரம் இந்த பொழிவை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார், அருமை, ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்கள், இது உங்களுக்கான நேரம். நீங்க இது தொடர்பா ஐயாட்ட ஏதாவது வினாக்கள் இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வினாவலாம். ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் ஜோதிங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா இப்போ கவிதை அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்க ஐயா? கவிதைகளை பற்றி தகவல்கள் ஏதாச்சும் எடுக்க முடியுங்களா ஐயா கணினி? கவிதை எழுதணுமா அல்லது கவிதை நீங்க வந்து வாசிக்கணும்? விளக்கம் பாக்குறது இல்ல எப்படி எழுதுறதுன்றதுக்கு ஒரு ஐடியா பாக்குறது அந்த மாதிரிங்க ஐயா? கவிதை எழுதுவதற்கு என்று சில தளங்கள் இருக்கின்றன. அது நீங்க எந்த கவிதை மாதிரின்னு வேணும் உங்களுக்கு, நவீன கவிதைகளா மரபு கவிதைகளா அப்படிங்கிறது இருக்கு. நான் கொடுத்த அவலோகிதம் என்பது வந்து மரபு கவிதைகளை எழுதுவதற்கு உங்களுக்கு ஒரு பயிற்சியை வழங்கும். நவீன கவிதைகள் எழுதணும் அப்படின்னாக்கு நவீன கவிதைகளை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான இணையதளங்கள்ல குறிப்புரைகள் இருக்கின்றன. நவீன கவிதைகளுக்கு உரைகள் தேவையில்லை, மரபு கவிதைகளுக்கு தான் உரைகள் தேவை. நவீன கவிதைகளை நாம் எளிமையாக படித்து புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்ப பாரதிதாசன் கவிதைகள் அந்த மாதிரி இருக்குதுங்களையா, அதுல இருந்து எப்படியாச்சும் தகவல் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது? இப்ப நம்ம பார்த்த பல்வேறு இணையதளங்கள்லயே இருக்குது பாரதிதாசனுடைய பற்றியது. குறிப்பாக தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இணையதளங்களுக்குள்ளே போனீங்கன்னா பாரதியார் குறித்து, பாரதிதாசன் பாடல்கள் குறித்து, அதனுடைய பொருள் குறித்து எல்லா செய்திகளும் இருக்குது. நமக்கு பாரதியாருக்கு என்று தனியாகவே இணையதளம் வச்சிருக்காங்க, பாரதிதாசனுக்கு தனியாகவே இணையதளம் வைத்திருக்கிறார். அவர்களுடைய படைப்புகள் முழுவதையும் இலவசமாக நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், பொருள் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய படைப்புகள் தொடர்பாக வந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் இதெல்லாம் கூட அதுல இருக்கு, நம்ம பயன்படுத்தலாம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
இன்றைய வகுப்பு வந்து எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோட தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படிங்கிறது தாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா எத்தனையோ கஷ்டத்துல எவ்வளவு தகவல்கள் தேடி தேடி படிச்சது போக இப்ப அப்படியே உள்ளங்கையில இப்படி தட்டினா செல்போன்லயும் லேப்டாப்லயும் பாக்குற அளவுக்கு இருக்கும்போது அந்த ரிசோர்ஸ வந்து எவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட அணுகணும், அதை எந்த அளவு படிக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத வந்து புரிய வச்சுங்க ஐயா. மிக்க நன்றி. இந்த நீங்க கொடுத்த இப்ப இந்த தரவு தளங்கள்ல வந்து சிலதை வந்து ஐயா நீச்சல்காரன் ஐயா அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சிலதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவலோகிதம் நீங்க காமிச்சீங்க. இதுல வந்து இப்ப சந்தங்கள் அதுக்கு ஏதாவது நம்ம அந்த சந்தம் கரெக்டா இருக்கான்றதை பாக்குறதுக்கு ஏதாவது தளங்கள் இருக்குங்களா ஐயா? இப்போ ஒரு 10 வரிகள் நம்ம இருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு மாறுபாடா இருக்கோ அப்படின்னு தோணும் போது அந்த சந்தம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஏதாவது அந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது இருக்குங்களா ஐயா, கருவிகள்? இல்ல அது மாதிரியாக நம்ம வந்து நீங்க நம்ம சங்க இலக்கிய பாட்டுல வரக்கூடியது சொல்றீங்களா, வேற இசை சந்தம்? இல்லைங்கய்யா, இப்போ வந்து இப்போ அத தழுவியோ இப்ப வந்து சந்தங்களுக்குன்னே இப்ப திருப்புகழ் மாதிரி இருக்கிறதெல்லாம் சந்தத்துக்காகவே பிரபலமான விஷயங்கள். இப்ப வந்து அந்த மாதிரி இப்ப புதுசா எழுதுறதுல வந்து சந்தத்தை மட்டும் இப்ப சிலது வந்து அந்த அந்த இதுல பிக்ஸ் ஆகல அப்படின்றது நமக்கே சில வார்த்தைகள் வந்து தோணும். அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து திரும்ப நம்ம பதிலீடுகை பண்ணி அதுல பார்க்கக்கூடிய அளவுல இதுல இருக்குங்களா ஐயா? இப்ப இந்த அவலோகிதத்திலேயே அந்த மாதிரி அவலோகிதம்ங்கிறது உங்களுக்கு வந்து சந்தம் வரிகளை மட்டும் வரிகளை தான் தரும், சந்தங்களை இல்ல. பல சங்க இலக்கிய நம்ம செய்யுள் நடையில எழுதப்பட்ட பணுவல்களை சங்க இலக்கியம், திருக்குறள் போன்றவற்றையெல்லாம் நீங்க சந்த அடிப்படையில நிறைய காணொலிகள் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா செவியல் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய இணையதளத்துல அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நீங்க திருக்குறளை கொடுத்தீங்கன்னா தொல்காப்பியத்தையே முற்றோதல் அப்படின்னு ஒண்ணு பகுதி இருக்கும், போய் பாத்தீங்கன்னா தெரியும். முற்றோதல்னு கேட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி தொல்காப்பியத்துக்கு இருக்கு. தொல்காப்பியம் எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்பன்னா இதை நம்ம வந்து டெக்ஸ்டா வாசிக்கிறோம். முற்றோதல் அடிப்படையில சந்தத்து அடிப்படையில சொல்லி தர்றாங்க. இருக்கு தொல்காப்பியத்தை நீங்க அவ்வளவு ரசனையோடு படிக்கலாம், படிக்க முடியும். அப்படியெல்லாம் இணையதளங்கள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மதுரையோட அந்த ஃபவுண்டர் கு கல்யாண சுந்தரம் அவருடைய ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு தடவை Facebookல பாத்தேங்க. நான் அதுல கூட வந்து இந்த முதல்ல இந்த யூனிகோட் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாங்கன்றத அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்கோர்ஸ் ப்ராஜெக்ட் மதுரை எல்லாருமே ரெஃபர் பண்ணக்கூடியது. சோ அதுவுமே நாம அது ரொம்ப ஒரு மலை போன்ற ஒரு பணி. அதெல்லாம் வந்து இப்ப எவ்வளவு எளிமையா நமக்கு கிடைக்குதுன்றதே ரொம்ப அந்த கருத்தை தான் நான் சொல்றேன். இன்றைக்கு நாம எளிமையா பயன்படுத்துற இந்த பயன்பாட்டுக்கு பின்னாடி பலவிதமான கஷ்டமான ஆராய்ச்சிகளும் வழிகளும் இருக்குது அதுக்கு பின்னாடி. குறிப்பா நீங்க சொல்ற பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தினுடைய உழைப்பு அளப்பரியது. அவர்கள் தான் தொடக்க காலத்துல இதெல்லாம் ஒருங்கிணைத்து எழுத்துருக்களை எப்படி மேம்படுத்தி கொண்டு வரணும், விசைப்பலகை எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், தமிழ்ல எழுதுவதற்குரிய கருவிகளை எப்படி உருவாக்கணும் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆமாங்கய்யா, அந்த முழு நீள இது பாத்தேங்கய்யா, நான் அவருடைய நேர்முகம் பார்த்தேன். இப்ப கூட இன்னுமே அவங்களுக்கு இந்த இதுக்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க ஐயா. இன்னுமே கூட இதை நான் ஒரு தகவலை தான் இதுல பதிவு பண்றேன். ப்ராஜெக்ட் மதுரை நம்ம உபயோகிக்கும் போது அதுல இன்னுமே கூட அந்த பதிவேற்றம் செய்யறதுக்கும் ப்ரூஃப் ரீடிங் பண்றதுக்கும் விட்டு போன தரவுகளை வந்து லைப்ரரியில இருந்து எடுத்து கொடுக்கறதுக்குமே இன்னுமே கூட ஆட்கள் தேவைதான் பண்றாங்க. அது வாலண்டரி பேசிஸ்ல. மிக்க நன்றி ஐயா. இன்னைக்கு வகுப்புக்கு அப்புறமா வந்து இன்னும் படிக்க வேண்டிய பொறுப்புணர்வு இன்னும் எவ்வளவு இருக்கு, இன்னும் எந்த அளவு அதை நம்ம பொறுப்போட அணுகணும்ன்றது வந்து ரொம்ப அது மேலோங்கி இருக்கு இந்த வகுப்புக்கு பின்னாடி. ஏற்கனவே இலக்கிய தொடர்புக்காக மட்டும்தாங்க ஐயா நான் படிச்சுட்டு இருக்கேன். அது இன்னுமே பொறுப்புணர்ச்சியோட படிக்கணும் அப்படின்ற ஒரு நிறைவு இருக்குங்க ஐயா. இதுதான் முக்கியமானது. இங்க இருந்து எடுத்துட்டு போற செய்தி இதுதான் முக்கியமா நான் பாக்குறேன். நன்றி. சார், அவங்க மாலா வந்து ஆல் இந்தியா ரேடியோல நிகழ்ச்சி தொகுப்பாளரா வேலை பாக்குறாங்க. சரி, நல்லது. சார் சொன்னது பாலா என்னன்னா, அந்த செம்மொழி தமிழாய் நிறுவனம் அந்த தொல்காப்பிய முற்றோதலே சிடி போட்டிருக்காங்க. சிடியா இருக்குது, நீங்க அதை கூட வாங்கி பயன்படுத்தலாம். இன்னொரு தகவல் கூட, நான் போன முறை ஒரு நிகழ்ச்சி பண்ண போது கூட எப்படி இரட்டை கிளவியும் அடுக்கு தொடரும் வந்து பாடல்கள் இடம் பெற்றிருக்குன்னா, இப்ப இந்த வகுப்புக்கு அப்புறமா போன நிகழ்ச்சி நான் அந்த மாதிரி தாங்க பண்ணினேன். வானொலியில கூட அப்படிதான் பண்ணிருந்தேன். நல்லது. நன்றி ஐயா. வேற யாராவது?
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இப்போ ஒரு புக் இருக்குன்னா அதை போட்டோ எடுத்து ரீட் பண்றதுக்கு இன்ஸ்டா ரீடர் யூஸ் பண்ணிக்கிறோம் ஐயா. ம், இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம்ல ஐயா, ம். அது ரீட் பண்ண மாட்டேங்குது ஐயா. அது ரீட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஸ் இருக்கா ஐயா? இல்ல நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஸ் ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும் மறுபடியும். அந்த இமேஜை வந்து டெக்ஸ்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண கன்வெர்ட்டர்ஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அது வழியாக ரீட் பண்ணலாம், வைக்கலாம். ஐயா நேரடியா நான் read இன்ஸ்டா ரீடர் ஆப் யூஸ் பண்றேன் ஐயா. ம், இப்போ ஒரு பிடிஎஃப் அனுப்புறாங்கன்னா அது இன்ஸ்டா ரீடர்ல போயிட்டு ரீட் பண்ணி அதன் மூலியமா படிச்சுக்கிறேன் ஐயா. ம். இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து அனுப்பும்போது அதை எப்படி நான் அந்த ஆப்புக்குள்ள கொண்டு போகத்துன்ற தகவல் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்ல கண்டிப்பா முடியுங்களா ஐயா? கண்டிப்பா. நீங்க வந்து பிடிஎஃப்னுடைய வடிவம் வேற, இது வந்து ம். இமேஜ் ஃபைல். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இமேஜ் ஃபைல். இமேஜை ரீட் பண்ணாது. நீங்க ஒரு பிடிஎஃப்ல இருக்க ஒரு வேர்ட் ஃபைல்லையோ டெக்ஸ்ட்டுகளை ரீட் பண்ணுமே தவிர அதுக்கு இடையில ஒரு இமேஜ் படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை படிக்காது. அப்போ நம்ம வந்து அந்த இமேஜை நம்ம என்ன பண்ணணும்னாக்கும் வந்து ரீடபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். ரீடபிள் ஃபைலாக நீங்கள் வந்து அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ ஜேபெக் டு பிடிஎஃப் அப்படின்னு கன்வெர்ட்டர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க, நிறைய இருக்குது. ஜேபெக்ல இருந்து வேர்ட் ஃபைலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, வேர்டு கன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டு பாருங்க, நிறைய டூல் இருக்குது. இலவச டூல் தான். அது உள்ள போய் நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட் ஜேபேக்கை வந்து நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வடிவத்துல கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் ரீட் பண்ணீங்கன்னா படிக்கும். அவங்க வந்து இப்போ பார்வை திறன் சவாலோட தெரியுது Visually தெரியுது challenged. தெரியுது தெரியுது அவங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிற முடியுது. ஐயா இப்போ பிக்சர் இருந்தா அந்த ஆப்ஷன் சொல்றீங்களா ஐயா? இல்ல பிக்சர் பிக்சர் இல்லாம அந்த ஆப்ஷன் சொல்றீங்களா ஐயா? இல்ல பிக்சருக்கு சொல்லல, பிக்சரை ரீட் பண்ணாதுங்கம்மா. பிக்சர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை தான் ரீட் பண்ணாது. ஓகேங்க ஐயா. டெக்ஸ்ட்டை தான் ரீட் பண்ணும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நல்லது நல்லதுங்கம்மா. நன்றிங்க ஐயா. இப்போ வாய்ஸ் புக்கெல்லாம் நிறைய கிடைக்குதுங்கம்மா. வாய்ஸ் புக்குகளோட நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக்கு பதிலாக எல்லாமே வாய்ஸ் புக் நிறைய வருது. நன்றிங்க ஐயா. லிங்க் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வேணுமா? ஓ, அவங்க ஃபீட்பேக் லிங்க். ஓகே ஓகே, ஃபீட்பேக் லிங்க். ஓகே, வேற யாராவது? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் நிர்மலா. நீங்க இந்த இணைய பயன்பாடுகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மின் நூல்கள் www.நூலகம்.org அதை பத்திலாம் சொன்னீங்க. அந்த தகவல் மூலங்களும் சொன்னீங்க, பகுப்புகள். உசா துணை வளங்கள்னு ஏதோ இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த நிறுவனங்களை பத்தி சொன்னீங்களா? அது எதுல இருந்தது அது? இணைய பயன்பாடுகள் அந்த தலைப்புல. அது உசா துணைகள்னா அந்த விக்கிபீடியாவில் பாத்தீங்கன்னாக்கும் அது ரெஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் பாருங்க, கட்டுரையில. ஆமாங்க ஐயா. ஓ, கட்டுரை எழுதுறப்போ ரெஃபரன்ஸ் ஏரியா, ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், நூல்கள், பார்வை நூல்கள் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஆமாங்க. இருக்கிறது வந்து உசா துணைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு வரேன். எதுல இருந்ததுங்கம்மா, அதுக்கு சொல்ல முடியுங்களா? இணைய பயன்பாடுகள் ஐயா. அதாவது நீங்க இதுதான் சார் அந்த உசா துணை வளங்கள்னு போடுறீங்களா? உசா துணைகள் அப்படிங்கிறது வந்து ஆமா. ஆ, அது ரெஃபரன்ஸ் மாதிரிங்கம்மா. கூகுள்ல நீங்க வந்து விக்கிபீடியால இருக்கும். உசா துணைகள்ங்கிறது ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. மேற்கோள் நூல்கள்னு கட்டுரை எழுதும் போது காமிக்கிறேன் பாருங்க, ஆமாங்க ஐயா. அதுதான் உசா துணைகள்ங்கிறது. அது மாதிரியான செய்திகள். இன்னைக்கு பல புது புது சொற்களை வந்து நாங்க இன்றைக்கு கத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஆங்கிலத்துல நிறைய இப்போ டேட்டா பேஸ் அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து இன்னைக்கு தமிழ் வார்த்தைகளை நிறைய கத்துக்கிட்டது மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தையும் மொழிபெயர்ப்பு பண்ணி நீங்க தமிழ்ல எங்களுக்கு அழகா உரைத்தது வந்து இந்த இணைய பயன்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்துல நிறைய தமிழ் சொற்களை நிறைய கத்துக்கிட்டோம்.
நன்றி. அந்த மாதிரி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, தமிழ் ஃபாண்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் இருந்தா சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஃபாண்ட்ல ஏராளம் தமிழ் ஃபாண்ட் நீங்க நம்ம கூகுள்ல போய் கேட்டீங்கன்னாவே அவ்வளவும் கிடைக்குது. பாமினிங்கிறது இல்ல, பாமினி யூனிகோடு தான் இனிமே நீங்க பயன்படுத்தணும். எங்கே எந்த ஒரு பயன்பாட்டிலையும் யூனிகோடு பயன்படுத்துங்க. யூனிகோடுக்கு இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கு ஏராளமான வலைப்பக்கங்கள் இருக்கின்றன. எழுதுவதற்கு NHM ரைட்டருங்கிறது இலவசமா மென்பொருள் உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாது எல்லா விதமான உங்களுக்கு எழுத்துருக்களும் கிடைக்கும். இப்போ நான் ஒரு இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னுடைய இதில் இணையத்தில் நான் வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யூனிகோட் ஃபாண்ட்ஸ். இதெல்லாம் யூனிகோட் ஃபாண்ட்ஸ். இது இல்லாம நான் ஏற்கனவே டேம் ஃபாண்ட்னு சிலது சொல்லியிருக்கிறேன். அது எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் டேம் ஃபாண்ட். இதெல்லாம் டேம் ஃபாண்ட். தளங்கள் நிறைய இருக்கு. இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கு தளங்கள் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு சார்பு மூலமா லிங்க் அனுப்பி வச்சிடுறேன், நீங்க எடுத்துக்கலாம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலே எல்லாம் வந்துடும். கூகுள்ல போய் ரொம்ப எளிமை நமக்கு. கூகுள்ல யூனிகோட் தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே வரும். ஆயிரக்கணக்கான எழுத்துருக்களை கொடுக்குறாங்க. நீங்க பாமினி சில பேர் படிச்சிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க NHM ரைட்டர்ல பாமினில டைப் பண்ணாலே அது யூனிகோடா கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கன்வெர்ட்டர்ங்கிறது இருக்குது. நீங்க எந்த எழுத்துருக்கள்லையும் நம்ம வந்து எழுதி கொள்ளலாம். அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறவும் முடியும். எளிமையான வடிவங்கள் இருக்கு நமக்கு. கணினியை ரொம்ப பயன்படுத்துறதுக்கும் எளிமை வடிவங்கள் நிறைய இருக்கு. வேற யாராவது? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் ஆண்டாளம்மாள் ஐயா. வணக்கம் சார். நான் சிறுகதை எழுதியிருக்கேன் ஐயா. இப்பதான் புதுசா எழுதியிருக்கேன். அதுக்கு நீங்க சொன்னபடி எப்படி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சிறுகதை என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீங்க சிறுகதை என்ன பண்ண முடியும்? இணையத்துல பதிவேற்றம் செய்யணுமா? ஆமா ஐயா. அதுல வந்து நானே ஓனா தான் எழுதியிருக்கேன். இப்பதான் எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஐயா. சரி. அதுல பிழை இருக்கும், புதுசா ஸ்டார்ட் பண்ணதுனால. அது சொல்லுங்க ஐயா. அதுல நீங்க வந்து நம்ம சில கருவிகள் காமிச்சோம் இல்லையா? நீச்சல்காரனுடைய கருவிகள் இருக்குது. அதுல அதே மாதிரி தமிழ் மென்பொருள்னு தனி சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து பெய்டட் சாஃப்ட்வேர். அது மாதிரியான தளங்கள்ல நீங்க கொண்டே உங்க கதையை கொடுத்துட்டீங்கன்னா போட்டுட்டு நீங்க செக் பண்ண சொன்னீங்கன்னா அது ஒற்றுப்பிழைகள்லாம் நீக்கி கொடுக்கும் உங்களுக்கு. கதையில எங்கெங்க ஒற்று போடணும், எங்க போடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு குறித்த நேரத்துல செய்து கொடுத்துடும் உங்களுக்கு. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். மொழி வந்து வளப்படுத்தி கொள்ளலாம். நன்றி ஐயா. நல்லது. ஐயா வணக்கம். வணக்கம். சின்ன டவுட் ஐயா, தீசஸ் வந்து எப்படி எழுதுறது, ஏதாவது ஐடியா கிடைக்குமா? இது ஒரு வாரம் கிளாஸ் நடத்த வேண்டிய வந்து நீங்க ஒரு கேள்வி நேரத்துல கேக்குறீங்க தீசிஸ் எழுதுறது ஐடியா எப்படின்னு. ஆய்வேடு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு சாஃப்ட்வேர் எதுவும் கிடையாது. இல்லையா, எப்படி ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி ஏதாவது மாடல் கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க வேற ஏதோ கண்டென்ட் உள்ள கொண்டு வரீங்க, சரிங்களா மணிகண்டன்? இந்த வகுப்புக்கும் தொடர்பு இல்லாத நீங்க கேக்குற கேள்வி இது. நீங்க ஒரு நல்ல கைட புடிச்சிட்டு நீங்க கைடுக்கு கேளுங்க, சரிங்களா? இது வந்து இப்ப அந்த கேள்வி நேரத்துல சொல்லக்கூடிய இது கிடையாது. நீங்க கேக்குறது பெரிய ஆராய்ச்சி உலகத்தையே வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அது கட்டாயம் வந்து முடியாது. சரி, வேற யாராவது? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, 2 கேள்வி ஐயா. ஒன்று, இப்போ இங்கிலீஷை பொறுத்தளவில் வந்துட்டு நம்ம தட்டச்சு செஞ்சிட்டோம்னா ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதுவே நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுக்கும் ரெட் கோடில். இப்போ தமிழை பொறுத்தளவில் முழுமையாக நம்ம தட்டச்சு செஞ்சு அதை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டு போய், இப்போ நீங்கள் சொன்னீங்க நாவியில் வந்துட்டு சந்தி பிள்ளைகளை வந்து நம்ம நீக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக வந்துட்டு ஒரு பேராகிராஃபை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதில் பிழை திருத்தம் செய்து தர்றது மாதிரியான ஏதாவது பெய்டட் சாஃப்ட்வேர் கூட இருக்குதுங்க ஐயா? பெய்டட் சாஃப்ட்வேர் தான் நான் சொன்னது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு
அதுவே எடுக்குது பாருங்க. நான் வந்து UNIVER அடிக்கல, SITY தான் அடிக்கிறேன் இல்லையா? என்டர் பட்டன் தட்டினோம்னா யூனிவர்சிட்டின்னு எடுக்குதா? ஆமாங்கய்யா. அப்ப இதெல்லாம் வந்து ஆங்கிலத்துல அவ்வளவு எளிமையா செயல்படுது. நமக்கு நிறைய பயன்கள் உடையதாக இந்த சாப்ட்வேர் இருக்குது. இது மாதிரி நீங்க தமிழ்ல தட்டச்சு பண்ணோம்னாக்கா அதை மாத்தி தர்றதுக்கு ஏதாவது பெய்டட் சாப்ட்வேர் இருக்கா அப்படி சொல்லி அதை கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மென்தமிழ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் பேராசிரியர் நா தெய்வசுந்தரம் உருவாக்கியிருக்காரு. அதை நீங்க தட்டச்சு செய்தீங்கன்னா மென்தமிழ் இந்த இருக்கு. கூகுள்ல நீங்க மென்தமிழ்னு கேட்டு பாருங்க. கூகுள்ல உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு இலவசமாக பயன்படுத்தி பாக்குறதுக்கு ஒரு லிங்க் தருவாங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு அதை பதிவிறக்கம் செய்து இலவசமா பயன்படுத்தி யூனிகோட் எடுத்துக்கிறோம் இல்லையா? யூனிகோட் எடுக்கணும். எல்லா ஃபாண்ட் எடுத்துக்கிறோம். நீங்க எந்த ஃபாண்ட்ல எழுதினாலும் கன்வெர்ட் பண்ணி அதுவா எடுத்துக்கொள்ளும். நல்லதுயா, நல்லதுயா. அப்புறம் நீங்க சொல்றது மாதிரி ஒரு 100 பக்க கட்டுரையை கொடுத்தாலும் அது திருத்தி கொடுத்துரும். நன்றி நன்றி. பிள்ளைகளை எல்லாத்தையும் திருத்தி கொடுக்கும். அப்புறம் நம்ம இந்த யூனிவர்சிட்டின்னு தட்டச்சு பண்ணும்போது ஒரு எழுத்து விட்டுட்டு நம்ம தட்டச்சு பண்ணோம்னா அதுவா எடுத்துக்கொள்ளுது பாருங்க ஆங்கிலத்துக்கு. அது மாதிரி நீங்க தமிழ்ல தட்டச்சு பண்ணீங்கன்னா அதுவா எடுத்துக்கொள்ளும். நன்றி நன்றி நன்றி. அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அது பெய்டட் சாப்ட்வேர். நீங்க கூகுள் லிங்க் இருக்குது, கூகுள்ல தேடி பார்த்து இலவசமா ஒரு மாசத்துக்கு பயன்படுத்தி பாருங்க முதல்ல தொடக்கத்துல. நன்றியா. ரெண்டாவது கேள்விங்கய்யா, நீங்க பிளாக் இப்ப எழுதுறது சம்பந்தமா சொல்லும் பொழுது நாம வந்து எழுதுறது மட்டும் இல்ல, அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கலாம். பொதுவா யூடியூப், ஃபேஸ்புக்கை பத்தி நமக்கு தெரியும். யூடியூப்ல நல்லா வந்து சம்பாதிக்க முடியும், அதெல்லாம் தெரியுந்தாங்க. ஆனா பிளாக்ல எழுதுறதுல அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட பிளாக் இப்ப என்னோட பேர்ல நான் வச்சேன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் என் பிளாக்ல வந்து பார்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய அது ஒரு நிர்பந்தம் ஒண்ணு இருக்குது. பொதுவான வார்த்தைகளை வந்துட்டு வேணா அவங்க சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுல என்னோட இது நிறைய தடவை ரீட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு 5வது அல்லது 6வது இடத்துலயாவது வந்து இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க அதை சொன்னீங்க இல்லையா, அதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்குதா அல்லது இதுதானாங்கய்யா? இல்ல, நீங்க இன்றைக்கு நம்ம அந்த யூடியூப்ல எல்லாவற்றிலையும் வருகிற இந்த மாதிரியான வருமானத்தினுடைய தொடக்கம் வந்து நம்ம அந்த வலைப்பூக்கள்ல தான். அங்கதான் எழுதினாங்க தொடக்கத்துல. யூடியூப் வருவதற்கு முன்னாடி நிறைய பேர் வலைத்தளங்கள்ல தான், வலைப்பூக்கள்ல தான் எழுதி அது வழியாக அதுல விளம்பரங்கள் கொடுப்பாங்க. அந்த விளம்பரத்தின் வழியாகத்தான் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும். நிச்சயமா நிச்சயமா. அது வந்து நீங்க கேட்கறது வந்து என்னுடைய வலைப்பக்கத்தை எத்தனை பேர் பார்க்கக்கூடும், எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அந்த தமிழ் திரட்டின்னு ஒரு சாப்ட்வேர் இருக்குது. தமிழ் திரட்டியா? திரட்டி தேன்கூடு, தமிழ் திரட்டி அப்படின்லாம் சில சாப்ட்வேர் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ச்சியாக எழுதப்படுற வலைப்பக்கங்களையும் தொடர்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய வலைப்பக்கங்களையும் எல்லா பயனாளர்களுக்கும் கொண்டு போய் அது போய் சேர்த்துடும். நம்ம போய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம தொடர்ந்து எழுதுனோம்னா நம்ம வலைப்பக்கங்களை தொடர்ந்து பார்வையாளர்கள் பார்த்தாங்கன்னா குறிப்பிட்ட பார்வையாளர்களுக்கு பிறகு குறிப்பிட்ட பதிவுக்கு பிறகு அதுவே பரவலாக எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துடும். தேன்கூடு, திரட்டி என்பதெல்லாம் இந்த வலைப்பக்கங்கள் இதுக்குரியது. அப்ப யாராவது கூகுள்ல போய் சர்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து உணவு பத்தி, தென்னிந்திய உணவுகளை பத்தி ஒரு எழுதிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், தென்னிந்திய உணவுகள்ல யாராவது ஒருத்தர் சர்ச் பண்ணானா உங்க பக்கம் தான் முதல்ல கொண்டே காமிக்கும். பிளாக்ல சொல்றேன். அது அந்த வேலையை அந்த திரட்டி வந்து தேன்கூடு இது போன்ற விஷயங்கள் வந்து அதை செய்யும். அது தொடர்ந்து செய்வாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், அது வந்து எல்லோருக்கும் பரவலாக்கமா போயிடும். கண்டிப்பாக போயிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. காதர், இப்போ சார் சொன்னாங்கல்ல, அந்த மென்தமிழ் சாப்ட்வேரை உருவாக்குனதே சாருடைய முனைவர்பட்ட வழிகாட்டி தான், பேராசிரியர் தெய்வசுந்தரம், தமிழ் மொழித்துறையினுடைய முன்னை துறை தலைவர். அவர் உருவாக்குன அந்த சாப்ட்வேர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா அரசு அலுவலகங்களுக்கும் அதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனா இந்த போன வருஷம் கூட இந்த பேண்டமிக் பீரியடுக்கு முன்னாடி கூட நான் 2 கல்லூரியில தமிழ் கம்ப்யூட்டிங் இந்த ரூசால இருந்து 2 கோர்ஸ் நடத்தினேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 75 மாணவர்களுக்கு அந்த சிடி வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் சொன்னாங்க. ஆனா மாணவர்களுக்காக ஐயா வந்து 300 ரூபாயோ 400 ரூபாயோ கொடுத்தாங்க. எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தேன். இதுல அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லன்னா நான் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருப்பேன். இதுல அந்த மாதிரி இல்ல. கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்களுக்காக ரொம்ப சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா கொடுத்து அந்த மாணவர்களுக்கு நிறைய பயனுடையதா இருந்தது.
ரொம்ப நன்றியா. நீங்க யூடியூப்ல நீங்க தென்தமிழ் அந்த இதை எப்படி பயன்படுத்தினா யூடியூப்ல அதுக்கான இது இருக்குது. நீங்க அதை டெமோ பார்த்துட்டு கூட நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிச்சயமா. அடிப்படையில் எனக்கு இந்த கேள்வி எதுல இருந்து வந்தது அப்படின்னா, இப்ப திருத்தப்பட்ட பதிப்பு வந்து இப்ப 10th 12th புது புக் போடும் பொழுது புத்தகங்கள்ல வந்துட்டு பெரும்பாலும் வந்து சந்திப்புல அந்த மாதிரியான பிழைகள் எதுலையுமே பெரும்பாலும் காண முடியல. அடிப்படையிலேயே எனக்கு அங்க சந்தேகம் வந்துச்சு. கண்டிப்பா வந்துட்டு மனிதனா இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல தவறு வந்து நடந்திருக்கும், இது இயந்திரமா தான் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அடிப்படையில தான் எனக்கு இந்த கேள்வியே வந்துட்டு வந்துச்சு. இந்த ஆய்வுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொல்றது மாதிரி அது அரசாங்கம் அலுவலகங்கள் முழுவதிலையும் இது பயன்பாட்டில் இருக்குது. அரசாங்கம் அவருக்கு வந்து அண்மையில வந்து கணினி தமிழ் விருது கொடுத்திருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து செய்யறார். உங்களை போன்று ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு கேட்டு இலவசமாக கூட கொடுப்பார் அவரு. அப்படியான ஒரு மனிதர் தான். சார் சொன்ன மாதிரி அவர் உண்மையில அப்படிதான் சொன்னாரு. எனக்கு பணமே வேண்டாம், மாணவர்களுக்காக கொடுக்குறேன்னு. எனக்கு தான் இல்ல சார், அது ஒரு தொகை இருக்கு, நான் அதை வந்து கட்டாயம் உங்களுக்கு எல்லாரும் அந்த உழைப்புக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த 3000 ரூபாய் சீடிய 270 75 தான் சார்ட்ட கொடுத்தாரு. எனக்கு உண்மையிலே 75 CD 80 CD கொடுத்தாரு, கூட 5 ஃப்ரீயா கொடுத்தாரு. நீங்க யாருக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த காப்பிரைட் லைசன்ஸ் நம்பர் எல்லாமே கொடுத்தாரு சார். நன்றி ஐயா. கேள்விகள் இருந்தா நம்ம தொடரலாம், இல்ல நம்ம வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, முடிச்சுக்கலாமா சார்? ஓகே, நன்றி. இத்தனை நல்ல கேள்விகள் கேட்டாங்க எல்லா ஆய்வாளர்கள், மாணவர்கள் எல்லாரும். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த உங்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். உண்மையிலே ஒரு தொடக்கம் எப்படி இருந்ததுன்னா முடிவும் நல்லபடியாக இருக்கும் மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நீங்க தான் உங்களுடைய பேச்சு வழியாக முடிச்சு வச்சிருக்கீங்க. வெறும் புத்தக மதிப்புல வந்து இல்லாம அதை வந்து பிராக்டிக்கல் செஷனா எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் மாதிரி எவ்வளவு வாய்ப்புகள் வந்து நமக்கு கொட்டி கிடக்கு அப்படிங்கிறத மாணவர்களுக்கு உண்மையிலே வந்து எடுத்துரைத்தீங்க. மாணவர்கள்டே சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு அறிமுகம் தான். சார் சொன்னார், சார் நிறைய இருக்கு சார், எப்படி சொல்ல முடியினாரு, நீங்க அடிப்படையானதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். மாணவர்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குறேன், இன்னொரு சூழல்ல கட்டாயம் சாரை வந்து இன்னும் நிறைய நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதனால கட்டாயம் வந்து சாரை வந்து இன்னும் நிறைய பொலிவுகள்ல உங்க முன்னாடி நிறுத்துறேன். ஏன்னா வெறும் நம்ம வந்து கிளாசிக்கலான அந்த கிராமரை மட்டும் படிச்சுட்டு அப்படியே எக்ஸாமுக்கு எழுதிட்டு போறதை விட நம்ம இன்னைக்கு நடப்புல எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பண்ணக்கூடியவங்க ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. சார் வந்து முனைவர் பட்ட ஆய்வு வந்து அந்த கணினி மொழி தொடர்பானதுதான். இப்ப நீச்சல்காரர் அந்த மாதிரி இவருடைய பேராசிரியரால உருவாக்கப்பட்டவங்க மட்டும்தான் இன்னைக்கு அதை வந்து தொடர்ந்து அந்த பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்கதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நமக்கு கொண்டு போக வேண்டியது. இப்ப மாலா முதலியவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா, நீங்களா ஆல் இந்தியா ரேடியோல பேசுறப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம். அதனால நல்ல ஒரு அருமையான ஒரு பொலிவை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழக ரூசா 2.0 சார்பாகவும், இப்பயிற்சி வகுப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் என்னுடைய சார்பாகவும், பங்கேற்பாளர் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.